So, I would like to continue with the topic of Nehemiah. இந்த நாளிலே நெகேமியாவினுடைய அந்த தலைப்பிலிருந்து தொடர்ந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். This song, what we just heard for the offering, நாம் காணிக்கை நேரத்தில் கேட்ட அந்த பாடலானது, when you listen to these words, it's very evangelistic. நீங்கள் அந்த பாடலுடைய வரிகளை கேட்கும் பொழுது அது மிகவும் சுவிசேஷ வார்த்தைகள் நிறைந்த ஒரு பாடலாக இருக்கிறது. It's all about making Jesus known to every nation of this world. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் எல்லா தேசங்களுக்குள்ளாக நாம் சொல்ல வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு பாடல். I think it's a beautiful song, but nowadays we have come to modern music. மிகவும் அழகான ஒரு பாடல். இந்த நாட்களில் நவீனமான இசைக்கு நாம் வந்திருக்கிறோம். And this is the reason why some of these good songs go into oblivion. அதனால தான் இந்த நாட்களில் அநேக நல்ல பாடல்கள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறது. And I would like to encourage worship leaders and everyone to come back to reality. ஆராதனை தலைவர்கள் எல்லோரையும் நான் உண்மை நிலைக்கு வரும்படி உங்களை நான் வரவேற்கிறேன். It's not the music we worship. நாம் ஆராதிக்கிறது இசை அல்ல. We are worshiping the living awesome God. நாம் உண்மையுள்ள பயங்கரமான தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Yes, I like music. எனக்கு இசை மிகவும் பிடிக்கும். But I do know that I am not worshiping music. ஆனால் அதே நேரத்தில் இசையை நான் ஆராதிக்கவில்லை என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். Yes, I enjoy music. எனக்கு இசை மிகவும் பிடிக்கும், அதை நான் உண்மையாகவே ரசிக்கிறேன். But during the time of service, I want to enjoy the presence of Jesus Christ. ஆனால் ஆராதனை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தான் நான் உண்மையாகவே அனுபவிக்க நினைக்கிறேன். It's not the music that's going to throw me out of track during the services. இசையானது எப்பொழுதுமே ஆராதனை நேரத்தை நம்மை வழி தப்ப செய்யக்கூடாது. No, I am standing before this great and awesome God. இல்லை, நான் வல்லமையான இந்த பயங்கரமான தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். The holy God who created the heavens and the earth. வானத்தை பூமி உண்டாக்கின பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். Who called me by my name. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனுக்கு முன்பாக. Who foreknew me even before the foundation of this world. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்ட தேவனே. He fixed his eyes on me even during when I was in the womb of my mother. நான் என்னுடைய தாயின் வயிற்றில் இருந்த பொழுது என் மீது தன்னுடைய கண்களை பதித்தவர். And he had great plans and purposes for me even before I was born. நான் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருந்தார். He's a God who forgives, he also leads. இந்த தேவன் என்னை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, என்னை வழிநடத்துகிறவராகவும் இருக்கிறார். From day one in his kingdom, everything is all about the grace of God. முதல் நாளிலிருந்தே தேவனுடைய ராஜ்யத்தில் எனக்கு எல்லாமே அவருடைய கிருபை மாத்திரமே. I think this is not only true of me but about every one of you. நான் நினைக்கிறேன் இது என்னை பற்றி மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே உண்மையானதாகத்தான் Because இருக்கும். without the grace of God, most of us or all of us would have gone to the cemetery already. ஏனென்றால் தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் என்றைக்கோ கல்லறைக்கு போய் சேர்ந்திருப்போம். And that will be a tough job for pastors, I tell you. நான் நினைக்கிறேன் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அது மிக மிக கடினமான ஒரு பாதை தான். They should stay back in the cemetery because the next body is coming. அவர்கள் கல்லறையிலே தொடர்ந்து இருக்க வேண்டும், ஏனென்றால் அடுத்தடுத்த சரீரம் வந்து கொண்டே இருக்கும். It's not to make fun, but this is how a place without grace is going to function. இதை நான் சிரிப்பதற்காக சொல்லவில்லை, இப்படித்தான் கிருபை நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கிறது. God is going to punish you for every sin. தேவன் மாத்திரம் நாம் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் நம்மை தண்டித்தார் என்று சொன்னார். And if you think about everything that you have said and done today, இதுவரைக்கும் நீங்க பேசின செய்த எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். about everything what you thought and what you felt till since this morning, இந்த காலை நேரம் வரைக்கும் நீங்க யோசித்த அல்லது செய்த எல்லாவற்றுக்காக அவர் தண்டனை கொடுத்தார் என்று சொன்னார். I tell you, it's going to be a disaster. அது நிச்சயமாக மிகப்பெரிய அழிவாகத்தான் இருக்கும். If Jesus is going to come here now, இயேசு கிறிஸ்து இப்பொழுது வருவார் என்று சொன்னால், and then he says, I'm going to play a film of Pastor Gideon since this morning 6 o'clock. காலை 6 மணியிலிருந்து பாஸ்டர் கிரியன் அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா காரியங்களையும் நான் இங்கே படமாக காண்பிக்க போறேன் என்று சொன்னான். So all of us lean back and just see and enjoy the film now. நீங்க எல்லாம் நல்ல சாய்வா உட்கார்ந்து நல்ல சந்தோஷமா வசதியா அந்த படத்தை பாருங்கன்னு சொன்னான். I think it's going to be very bad for every one of us. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே அது மிகவும் மோசமாகத்தான் இருக்கும். All the grace of God that has sustained us till this evening. இந்த மாலை வரைக்கும் தேவனுடைய கிருபை மாத்திரமே நம்மை தாங்கி வந்தது. And it carries it till the end of our lives. இது நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நம்மை தாங்க போகிற கிருபை. God has brought us out of the punishment of sin. தேவன் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவித்தார். But one day he is going to deliver me from the presence of sin.
ஒரு நாள் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே அவர் என்னை விடுதலையாக்க Today போகிறார். He is protecting me from the presence of sin. இன்றைக்கு பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து என்னை அவர் பாதுகாத்து கொண்டு But வருகிறார். one day He will take sin away from my presence. ஒரு நாள் என்னுடைய பிரசன்னத்திலிருந்து அவர் பாவத்தை எடுத்து போடுவார். We have a wonderful God and it's worthy and He is worthy to be worshipped. நமக்கு ஒரு அற்புதமான தேவன் இருக்கிறார். அவரே எல்லா துதிக்கும் பாத்திரரான தேவனாய் இருக்கிறார். You know, as I told you, I am fascinated by the book of Nehemiah. நான் நெகேமியாவின் புத்தகத்தினால மிகவும் அதிகமாக கவரப்பட்ட ஒரு நபர் என்று நான் சொல்லியிருக்கிறேன். It's a very small book, but most of the people don't read it. மிகவும் ஒரு சிறிய புத்தகம் தான், ஆனால் நம்மில் அநேகர் வாசிக்காத ஒரு பகுதி. At least some names are tongue twisters. நம்மில் ஒரு சிலருக்கு சில பேர்களை வாசிக்கிறதே நமக்கு ரொம்ப நாக்கு குளறும். And we'll be totally bored why God wrote everything in His holy word. அதே போல தம்முடைய பரிசுத்த வார்த்தையில ஏன் எல்லா பேர்களையும் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். This was a discussion I had with myself for many years. ஆரம்பத்துல எனக்கே இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் இருந்தது. Lord, I don't understand any of these names. ஆண்டவரே, இந்த பெயர்கள் எல்லாம் ஒன்று கூட எனக்கு புரியவில்லை. Most of them are Hebrew names. அதில் அநேக பெயர்கள் எபிரேய பெயர்கள். And I have to look into dictionary for every translation of these words. ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நான் அகராதி வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. So what is the trouble? Why did you take the trouble of writing all these names in this chapter? ஆண்டவரே, இந்த அதிகாரங்கள் எல்லாம் இவர்களுடைய பெயர்களை எழுத வேண்டும் என்கிற சிரமத்தை நீர் ஏன் எடுத்துக்கொண்டீர்? And one fine day I had a great revelation. ஒரு நாள்ல ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வெளிப்பாட்டை கொடுத்தார். These people were involved in the restoration of my holy temple. இந்த ஜனங்கள் எல்லாம் என்னுடைய பரிசுத்த ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டுவதற்கு உதவி செய்தவர்கள். These people were involved in the reconstruction of Jerusalem, the holy city where I desired to dwell forever. இந்த ஜனங்கள் எல்லாம் நாம் என்னென்றைக்குமாக வாசம் பண்ணும்படியாக நான் தெரிந்து கொண்ட அந்த பரிசுத்த பட்டணமாக எருசலேமை திரும்ப கட்டும்படியாக அவர்கள் உதவி செய்தார்கள். And every person who contributed to the rebuilding of this temple, எனவே இந்த தேவாலயத்தை திரும்ப எடுத்து கட்டுவதற்கு உதவின ஒவ்வொருவரும், and every person who was involved in the reconstruction of Jerusalem, அதே போல எருசலேமை மறுபடியும் கட்டி எழுப்பும்படியாக அதற்கு உதவின ஒவ்வொரு நபரும், their names deserved to be preserved for centuries after centuries. அவர்களுடைய பெயர்கள் எல்லாமே நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பாதுகாத்து வைக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவைகள் என்று I want to சொன்னார். tell every one of you who are working in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் பணி செய்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், or whether you are working in the church or in some ministry, நீங்க ஒருவேளை சபையிலோ வேற எந்த ஊழியத்துல நீங்க இருந்தாலும் சரி, maybe you think it's a big burden what you're carrying, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நீங்க சுமந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு but பாரம், God will say you are worthy to be preserved for centuries. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்கள் உங்கள் பெயர் பாதுகாத்து வைக்கப்பட நீங்கள் தகுதியானவர்கள். Until one day I see you face to face one day. ஒரு நாள் நான் உங்களை முகமுகமாக பார்க்கும் முன்பதாக Everything is going to be in Holy Scripture. எல்லாமே தேவனுடைய பரிசுத்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கும். And this is the reason why I wrote all of these names in these chapters. இந்த காரணத்தினால் தான் இந்த அதிகாரத்தில் இந்த பெயர்கள் எல்லாம் நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். Dear brothers and sisters, God will never forget anything what you have done for God. கருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுக்காக நீங்கள் எதை செய்தாலும் அவர் அதை மறக்கவே மாட்டார். It could be even tiny things what you did for Jesus. ஒருவேளை நீங்க ஆண்டவருக்காக சின்ன காரியங்களை செய்திருக்கலாம். But God says this is big for me. ஆண்டவர் சொல்லுவார், என்னை பொறுத்தவரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு காரியம். And this is the reason why I am maintaining your name in my books, for example. அதனாலதான் என்னுடைய புத்தகங்களிலே உன்னுடைய பெயரை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். You know, when you look into the story of Nehemiah, நெகேமியாவின் புத்தகத்தை நீங்க பார்க்கும்போது he was a man of prayer. இந்த மனுஷன் ஒரு ஜெபத்தினுடைய ஒரு மனிதன். He was a man of passion. இந்த மனுஷன் அதே போல மிக வைராக்கியம் கொண்ட ஒரு He மனிதன். was a man of vision. இந்த மனுஷன் தரிசனமுடைய ஒரு நபர். And he was a person who was totally concerned about the rebuilding of the city of Jerusalem. அதே போல எருசலேம் பட்டணத்தை திரும்ப எடுத்து கட்டும்படியான ஒரு மிகப்பெரிய தாகமுடைய ஒரு மனிதர். Pastor says I have to think about the newcomers and birthday wishes and SBS children. பாஸ்டர் எழுதி கொடுத்திருக்காரு, நீங்க புதுசா வந்தவங்களையும் பிறந்தநாள் கொண்டாடங்களையும் அதே போல SBS பிள்ளைங்களையும் I am very thankful for such people who remember things very well. நிறைய கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிற இப்படிப்பட்ட போதகர்களுக்காக நான் நன்றி So little சொல்கிறேன். children, you can go to SBS. சின்ன பிள்ளைங்க நீங்க SBS போகலாம். So I don't have time now because I am now already in my message. நான் இப்ப ஏற்கனவே என்னுடைய செய்திக்குள்ளாக வந்து விட்டேன். So will you please forgive me and go to your Sunday classes now. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்க, நீங்க உங்களுடைய SBSக்கு போகலாம். Anyway, there was no story that I had to say today. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த கதையும் நான் கொண்டு வரல. I just put a small, very simple question this morning. காலையில ஒரு எளிமையான ஒரு கேள்வியை தான் நான் கேட்டேன். How many wise people went to see Jesus as a baby in Bethlehem? பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்த பொழுது அவரை பார்ப்பதற்கு எத்தனை ஞானிகள் போனார்கள் என்று கேட்டேன். And almost half of them said 3.
அதுல பாதி பேர் சொன்னாங்க 3 பேர்னு And சொன்னாங்க. some said 2. ஒரு சிலர் 2 பேர்னு சத்தம் போட்டாங்க. And I said, unfortunately, all the answers are wrong. நான் சொன்னேன், துரதிர்ஷ்டவசமா நீங்க சொன்ன எல்லா பதிலுமே தவறுதான். 3 presents were brought to this baby Jesus. இந்த குழந்தையாக இயேசுவுக்கு 3 பரிசுகள் கொண்டு வரப்பட்டன. But the number of wise people is not mentioned in the word of God. ஆனா அவங்க எத்தனை ஞானிகள் இங்க வந்தார்கள் என்கிறதான அந்த நம்பர் வந்து பைபிள்ல சொல்லப்படல. You see in the postcards, for example, 3 wise men are standing there with all the gifts in their hands. அடிக்கடி நம்ம பார்த்துருக்குறோம் அந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டையில 3 ஞானிகள் அங்க உட்கார்ந்திருப்பாங்க. All the greeting cards use three wise men. எல்லா வாழ்த்து அட்டையிலுமே அந்த 3 ஞானிகள் இயேசுவை கனப்படுத்துறது போல படம் வச்சிட்டு இருப்பாங்க. But in the word of God, it was not 3 men. It is never mentioned. ஆனா கர்த்தருடைய வார்த்தையில 3 பேர் என்று எங்குமே எழுதப்படவில்லை. So in case you're going to teach your children again, ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துல அதை பற்றி சொல்லி don't கொடுத்தா tell them 3 wise men came from the east now. 3 ஞானிகள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க. No, it was three gifts that were brought to baby Jesus. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த குழந்தைக்கு 3 பரிசுகள் கொண்டு வரப்பட்டன. So this man Nehemiah is a man of vision, இந்த மனுஷன் நெகேமியா ஒரு தரிசனத்தின் நபர். a person who is prepared to sacrifice. அதே போல தியாகம் பண்ணுவதற்கு ஆயத்தப்பட்ட ஒரு நபர். Do you know why? Because people with visions usually they are ready to sacrifice. தரிசனமுள்ள நபர்கள் எப்பொழுதுமே தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். And when you have a vision and faith on God, உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தையும் தரிசனத்தையும் நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கும் போது faith usually performs. சாதாரணமாக விசுவாசம் என்பது அது செயல்படுவதற்கு உங்களை தூண்டுகிறது. You know, some people speak a lot about the faith they have in Jesus. அநேகர் இயேசுவின் மீது வைத்திருக்கிற தங்களுடைய விசுவாசத்தை பற்றி பேசுவார்கள். But the thing is, you should watch the lives, how much they are prepared to sacrifice for the kingdom. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் எவ்வளவு தூரம் தியாகம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். With empty words you accomplish nothing in this world. வெறுமையான வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்தில் நீங்க எதையுமே சாதிக்க And முடியாது. that's the reason why sometimes some of our worship songs, Lord, I am prepared to give my life for you. இந்த காரணத்தினால தான் நம்ம ஆராதனையில சொல்லுவோம், ஆண்டவரே உமக்காக என் வாழ்க்கையே கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று Oh, பாடுவோம். you are the only one I am looking forward to. ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீர் மாத்திரம்தான் என்று பாடுவோம். Lord, you are the only treasure I have in this world. ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷம் நீர் மாத்திரம்தான் என்று சொல்லுவோம். Once a service was happening like this in the country of Russia, ஒரு முறை ரஷ்யால இது போன்ற ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. and the 2 people came with machine guns into the service. அங்கிருந்த 2 பேர் எந்திர துப்பாக்கியோட ஆராதனைக்குள்ள வந்தாங்க. And they came and they were pointing the guns to the people. அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து குறி வச்சாங்க. We are going to shoot down all real Christians. அவங்க சொன்னாங்க, இங்க இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்களை எல்லாம் நாங்க கொல்ல போறோம். So if you really want to save your life, run now, run. உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்புறவங்க எல்லாம் இங்கிருந்து ஓடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. Kalashnikov is a very fast gun. So after church was gone, அந்த கன்னு ரொம்ப வேகமான ஒரு கன்னா இருந்ததுனால பாதி சபை ஓடிட்டாங்க. I think it shoots down about 100 or 200 people in a second. சில வினாடிகளிலேயே 100-200 பேரை கொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான துப்பாக்கி. Half of the church was empty. பாதி சபை ஓடி போயிட்டாங்க. And these 2 people were looking at these people. அதுக்கப்புறம் அந்த எந்திர துப்பாக்கி வச்சிருந்த அந்த 2 பேரும் மிச்சம் இருக்கிற பாதி பேரை பார்த்து Put down the machine guns. கையில் இருக்கிற எந்திர துப்பாக்கி கீழே வச்சுட்டு And they said, you please tell us about Jesus. அவங்கள பார்த்து கேட்டாங்க, நீங்க இயேசுவை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. Because you are the real Christians. ஏன்னா இங்க இருக்கீங்க பாரு, நீங்களா தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று Those who சொன்னாங்க. ran away, they were promise keepers. They were not promise keepers, promise makers. ஓடி போனவங்கலாம் அவங்க வந்து வாக்கு சொன்னவங்க, ஆனா வாக்கை காப்பாத்துறவங்க கிடையாது. They speak a lot. Oh Lord, here am I. Lord, take me. Lord, burn me, or something like that they will say. ஆண்டவரே இதோ நான் அடியேன் இருக்கிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை சாம்பலாக்கும் அப்படிலாம் பாடிட்டு இருப்பாங்க. Faith always demands sacrifices. ஆனா விசுவாசம் எப்பொழுதுமே தியாகத்தை நம்மிடத்தில் நிபந்தனையாய் கேட்கிறது. Faith usually performs. விசுவாசம் எப்பொழுதுமே கிரியை செய்கிறதா இருக்கிறது. You know, when you look into church history of 2000 years now, இந்த 2000 வருடங்களாக சபை வரலாற்றை நீங்க பார்க்கும்போது the church was never without problems. சபை எப்பொழுதுமே பிரச்சனை இல்லாமல் இருந்த நாட்களே கிடையாது. From the time of Pentecost, it was always tribulation. பெந்தேகோஸ்தே நாள் தொடங்கின நாளிலிருந்து உபத்திரவங்கள் தான். When they went out to the streets, the trouble started. அன்றைக்கு எருசலேம் தெருக்களில் அவர்கள் கடந்து போன உடனே பிரச்சனை துவங்கியது. Yes, the first day 3,000 people got saved. முதல் நாளிலே
3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். There were only 20,000 people in the city of Jerusalem. எருசலேமில் 20000 பேர் தான் குடியிருந்தார்கள். More than half of them came to the Lord Jesus. அவர்களில் பாதி பேர் கிட்ட ரட்சிக்கப்பட்டார்கள். And now the Jews started to really speak against the kingdom of Jesus. இப்பொழுது யூதர்கள் எல்லாம் இயேசுவின் ராஜ்யத்துக்கு விரோதமாக பேச Oh, we ஆரம்பித்தார்கள். cannot let them happen, let them do such things in the future. அவர்கள் சொன்னார்கள், இது இப்படியே நம்ம எதிர்காலத்தில் நடப்பதற்கு விட்டுக்கொண்டே இருக்க The கூடாது. whole city is going to be covered with the gospel of Jesus. இப்பொழுது இந்த முழு தேசத்தையும் அவர்கள் சுவிசேஷத்தினால் நிரப்பி போடுகிறார்களே. But as soon as persecution began, உபத்திரவம் தொடங்கின உடனே the church began to be scattered all across the area. சபை உடனடியாக அந்த பகுதி முழுவதும் சிதறத் தொடங்கியது. But I personally believe it is the will of God to scatter his people. ஆனா நான் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கிற காரியம் என்னவென்றால் உபத்திரவங்களை கொண்டு வருவது, ஜனங்களை சிதறடிப்பது தேவனுடைய சித்தம் என்று நான் விசுவாசிக்கிறேன். Without tribulation, the church will never pray. ஏனென்றால் உபத்திரவம் இல்லாமல் சபை ஜெபிக்காது. Without tribulation, there will never be unity. உபத்திரவம் இல்லாமல் சபையிலே ஒற்றுமை இருக்காது. This I saw with my own eyes in areas of tribulation. இதை என்னுடைய சொந்த கண்களிலேயே உபத்திரவம் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் நான் Some பார்த்திருக்கிறேன். years ago, when things were going very bad in Orissa, சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரிசாவிலே மிக மோசமான உபத்திரவங்கள் நடந்து கொண்டிருந்த நாட்களிலே all through the day it was prayer meetings. நாள் முழுவதும் பார்த்து அங்கங்கே ஜெப கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். Whether it was Cuttack or Bhubaneswar, everywhere prayer, prayer, prayer. அது கட்டாக்கா இருந்தாலும் சரி, புவனேஸ்வரா இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஜனங்கள் ஜெபித்துக் I went கொண்டிருந்தார்கள். to most of the meetings and said, hey, which church is this? அநேக இடங்களுக்கு போய் நான் கேட்பேன், இங்கே ஜெபிக்கிற சபை எந்த சபை? Oh, they said, no, we don't care about the name of the church. அவர்கள் சொல்லுவாங்க, சபை பாகுபாடுகளாம் இப்ப நாங்க பார்க்கறதே இல்லை. No, we want to be united in Christ Jesus. நாங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒற்றுமையா இருக்க விரும்புகிறோம். Whether they were Pentecostals or Catholics or Lutherans, everyone joined together and they were crying out to அவர்கள் Jesus. பெந்தெகோஸ்தேக்காரங்களா இருந்தாலும், பேப்டிஸ்டா இருந்தாலும், லுத்தரனா இருந்தாலும் எல்லாரும் இணைந்து தேவனை நோக்கி கதறி ஜெபித்துக் Do you கொண்டிருந்தார்கள். know tribulation brings real unity among Christians? உங்களுக்கு தெரியுமா, உபத்திரவம் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் உண்மையான ஒரு ஐக்கியத்தை கொண்டு And I வரும். personally believe sometimes the church needs tribulation. நான் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கிற காரியம் என்னவென்றால் சபைக்கு நிச்சயமாகவே உபத்திரம் அவசியம். Suddenly people who don't have time to pray, they will be praying. யாருக்கெல்லாம் ஜெபத்துக்கு நேரம் இல்லையோ திடீரென்று அவர்களுக்கெல்லாம் ஜெபத்திற்கான நேரம் கிடைத்துவிடும். Sometimes it started at 4 o'clock in the morning, 3 o'clock in the morning, everywhere prayer, prayer, prayer. சில நேரங்களில் காலை 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எல்லா இடங்களிலும் ஜனங்கள் எழும்பி ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். This man was a man of passion. இந்த மனுஷன் ஒரு வைராக்கியத்தின் மனிதன். And he was a very transparent person when it came to the sins of the past. அதே போல கடந்த கால பாவங்கள் என்று சொல்லி வரும் பொழுது இந்த மனுஷன் மிகவும் வெளிப்படையாய் இருக்கிறதை நம்மால் பார்க்க As I told முடிகிறது. you last week, he was not in Jerusalem when things happened. நான் போன வாரம் ஏற்கனவே சொன்னதுபடி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்த பொழுது இந்த மனுஷன் எருசலேமில் இல்லை. Most probably his parents were taken captive. அநேகமாக நெகேமியாவுடைய பெற்றோர்கள் சிறையிருப்புக்கு போயிருக்க வேண்டும். They were taken over to into captivity. அவர்கள் சிறையிருப்பில் பிடிக்கப்பட்டு போயிருக்க வேண்டும். Nebuchadnezzar was pulling people after people into his country now, into Babylon. அந்த நாட்களிலே பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சார் ஜனங்களை கூட்டம் கூட்டமாக இழுத்து கொண்டு போனான். And I do not know where his parents remained during that time. அந்த நாட்களிலே நெகேமியாவின் பெற்றோர்கள் எங்கிருந்திருப்பார்கள் என்று எனக்கு And தெரியவில்லை. those who worked in the palaces in those days had to go through extreme tribulation. அந்த நாட்களிலே அரண்மனையிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தவர்கள், வசித்துக் கொண்டிருந்தவர்கள்லாம் மிக அதிகமான ஒரு கஷ்டத்தின் வழியாக போக வேண்டியதா I இருந்தது. don't want to go into details now. இப்பொழுது அதனுடைய விவரங்களை சொல்வதற்கு எனக்கு But நேரம் when இல்லை. you read the Septuagint, the Greek translation of the Old Testament, ஆனா பழைய ஏற்பாட்டினுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பாகிய செப்டுவென்ட் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா he had to go even through physical changes in order to work in the palace. இந்த மனுஷன் அரண்மனையிலே வேலை செய்யும்படியாக தன்னுடைய சரீரத்துல கூட சில மாற்றங்களை அவர் அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. I do not know whether you know this, but this was what happened in those days. இது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த நாட்களில் இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் இப்படித்தான் செய்யப்பட்டது. So that this man or even Daniel is not a danger to the women in the palace. எனவே இந்த மனிதர்கள் அல்லது தானியேலை போன்றவர்கள் அரண்மனையில் இருக்கிறதான ஸ்திரீகளுக்கு எந்த விதமான ஆபத்தையும் கொண்டு வரக்கூடாது என்பதற்காக They had to go through certain procedures. அவங்களுடைய வாழ்க்கையில சில நடைமுறையின் வழியாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதா You know, இருந்தது. dear brothers and sisters, we speak very often about sacrifices in our lives. கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடியாக தியாகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். All what you've done for the Lord Jesus Christ. ஆண்டவருக்காக நான் என்னவெல்லாம் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறோம். And when you listen to the person, what did you experience in your life? ஆனா அந்த மனுஷனை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நீங்க அனுபவித்தீர்கள் என்று கேட்டால், Oh, my mother-in-law sometimes is very angry with me.
அவங்க சொல்லுவாங்க, ஓ என் மாமியாருக்கு பாருங்க அடிக்கடி கோபம் வருது, இதுதான் என்னுடைய உபத்திரவம்னு சொல்லுவாங்க. That's the only tribulation I have. இதுதான் என் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவமே பெரிய உபத்திரவம் என்று But when you சொல்லுவாங்க. speak to the mother-in-law about the daughter-in-law, ஆனா மருமகளை பத்தி மாமியார்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, maybe she say, oh, she cannot make sambar anymore. ஆனா மாமியார் சொல்லுவாங்க, இந்த மருமகளுக்கு சாம்பார் வைக்கவே தெரியல This is அப்படின்னு. the big tribulation that's going on sometimes. இதுதான் சில நேரங்களில் நம்ம வீடுகளில் இருக்கிற மிகப்பெரிய உபத்திரவமே. But what these people went through, ஆனா இந்த மனிதர்கள் கடந்து சென்ற துன்பங்கள் எல்லாம், I tell you, it is ineffable burden and danger. அவங்க கடந்து சென்றதெல்லாம் வார்த்தைகளினால சொல்லி முடியாத அபாயங்களும் வேதனைகளும். But what they went through for the kingdom's sake, ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அவர்கள் கடந்து சென்ற பாதைகள், you can never describe the pain they had to go through. அவங்க கடந்து சென்ற அந்த வேதனைகள் எல்லாம் வார்த்தைகளினால விவரிக்கவே முடியாது. This man was a man of sacrifice. இந்த மனுஷன் ஒரு தியாகத்தின் ஒரு மனிதன். Not only a sacrifice, but he is prepared to really live for his vision. இந்த மனுஷன் தியாகம் செய்தது மாத்திரமல்ல, தன்னுடைய தரிசனத்திற்காக வாழவும் அவர் முடிவு செய்தார். I pray that before we finish with this series this week or in the coming months, நான் நினைக்கிறேன் இந்த வாரத்திலயோ அல்லது வருகிறதான வாரத்துல மாதங்களில இந்த நெகேமியா புத்தகத்தினுடைய இந்த வரிசையை நம்ம முடிப்பதற்கு I முன்பதாக, pray that God really gives you, captivates you with a kingdom found, with a kingdom vision in your hearts. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய இருதயங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் ஒரு தரிசனத்தை வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக Where இருக்கிறது. you are prepared to sacrifice everything for the kingdom's sake. தேவனுடைய ராஜ்யத்துக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க முடியாது. This man is a cupbearer in the palace, இந்த மனுஷன் அரண்மனையிலே பானபாத்திரக்காரனாய் வேலை செய்து most கொண்டிருக்கிறார். probably related to Queen Esther. அநேகமாக எஸ்தருக்கு இவர் ஒரு உறவினனாக இருந்திருக்க வேண்டும். But now he is going away to Jerusalem, ஆனா இப்பொழுதோ அவர் எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். not for 12 days, for 12 years. 12 நாட்களுக்கு அல்ல, 12 வருஷங்களுக்கு. 12 years this man goes away to Jerusalem. 12 வருஷங்களாக இந்த மனிதன் அங்கு தங்குவதற்கு முடிவெடுக்கிறார். How many times we'll be thinking when we are going to resign our job? நம்மில் எத்தனை பேர் நம்முடைய வேலையை ராஜினாமா செய்வதை குறித்து நாம் சிந்தித்து Oh பார்க்கிறோம். Lord, when I come back, will I have the same position? ஆண்டவரே, நான் திரும்பி வரும்போது இந்த திரும்ப வேலை எனக்கு கிடைக்குமா? Lord, what about the big money I'm earning now? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற இந்த பெரிய சம்பளம் எனக்கு எங்கிருந்து வரும்? When I go over to Jerusalem, நான் எருசலேமுக்கு போவேனானால், when I'm going to live in rubbish, நான் ஒருவேளை அந்த இடிபாடுகளுக்குள்ள வாழ்வேனானால், what I'm going to experience in the future is going to be terrible. எதிர்காலத்தில் நான் அனுபவிக்க போற காரியமெல்லாம் மிக கொடுமையானதாக இருக்குமே. Just a little worship is there now in Jerusalem. இப்பொழுது எருசலேமிலே ஒரு கொஞ்சம் ஆராதனை தான் மீந்திருக்கிறது. Do you know, first Zerubbabel went into Jerusalem, முதலாவது செருபாபேல் எருசலேமுக்கு வந்தார். and the temple was constructed in a very small manner. அப்பொழுது தேவாலயமானது ஒரு சிறிய அளவிலே கட்டப்பட்டது. And I sometimes think this is the same thing that happens to people who are totally destroyed morally, physically and psychologically. நான் சில நேரங்களில் நினைக்கிற காரியம் இப்படித்தான். ஆண்டவருடைய பார்வையில தங்களுடைய சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, அல்லது தேவனுடைய கட்டளையின்படி அழிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் கூட இதுதான் என்று. Very small worship begins in the lives of these people. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில ஆராதனை ஒரு சிறிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. First Zerubbabel was a priest. He says, I want to go and rebuild Jerusalem. செருபாபேல் ஒரு ஆசாரியனாக இருந்தார். அவர் முதலாவது சென்று ஆலயத்தை கட்ட விரும்பினார். But what he was doing was a very small job. ஆனா இந்த மனிதன் செய்தது ஒரு மிகச் சிறிய வேலைதான். It has nothing to do with the magnanimous temple or what was Solomon's temple even before. ஆனா ஆரம்பத்திலே சாலமோனால கட்டப்பட்டதான அந்த மிக பிரம்மாண்டமான ஆலயத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. The present temple can never be compared to what happened during the time of Solomon. இப்பொழுது இருக்கிறதான தேவாலயத்திற்கும் சாலமோனுடைய காலத்திலே கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்கும் நடுவிலே அதனுடைய அந்த மாட்சிமைக்கு சம்பந்தமே கிடையாது. Then the Bible teacher Ezra came. அதற்கு பிற்பாடு வேதபாரகனாகி எஸ்ரா வருகிறார். He was toiling for 13 years. இந்த மனுஷன் 13 வருடங்கள் அந்த இடங்களிலே கஷ்டப்பட்டு But உழைக்கிறார். nothing is happening in society. ஆனா அந்த சமுதாயத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. People are just turning a deaf ear to the word of God. ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவிட்டுத்தனமாக தங்களுடைய காதுகளை எல்லாம் அவர்கள் சாய்த்துக் கொள்ளுகிறார்கள். You know, sometimes this is the tragedy in the Christian world. இதுதான் சில நேரங்களிலே கிறிஸ்தவ உலகிலே காணப்படுகிறதான மிக மோசமான ஒரு காரியம். Parents teach you the word of God. பெற்றோர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு போதிப்பார்கள். In the church, the word of God plays a very important role. சபையில கூட கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமான இடத்தை எடுத்துக்கொள்ளுகிறது. Maybe friends speak to you about the word of God. ஒருவேளை நண்பர்கள் வந்து உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை பற்றி All பேசுவார்கள். the testimonies, all the songs, what you hear is driving you towards the word of God. ஒருவேளை சாட்சிகளை கேட்கும் பொழுது அல்லது பாடல்களை கேட்கும் போது ஆராதனை
ஆராதனையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் திருப்பப்படலாம். But no one is listening for 13 years now. ஆனால் 13 வருடங்களாக ஒரு மனுஷனும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கவே இல்லை. And before this man can go to Jerusalem, இந்த மனிதன் எருசலேமுக்கு போவதற்கு முன்பதாக, do you know, even before that, 20 years before, the whole work stopped in Jerusalem. 20 வருடங்களுக்கு முன்பதாகவே எருசலேமினுடைய முழு கட்டிடப் பணிகளும் நிறுத்தப்பட்டது. A different attempt was made at that time. அந்த நாட்களிலே பல முறை அதற்காக முயற்சி எடுத்தார்கள். Oh, we should rebuild Jerusalem, but nothing happened. எப்படியாவது எருசலேமை திரும்ப கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள், ஆனால் ஒன்றும் மாறவில்லை. Just 20 years ago, there was mutiny. 20 வருஷங்களுக்கு முன்பதாக தான் இதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. They said, they wrote to the king and said, hey, don't believe the Jews now. அவர்கள் அந்த ராஜாவுக்கு கடிதம் எழுதி இருக்கிறார்கள், இந்த யூதர்களை நீ நம்பாதே. When they are going to be restored once again, அவர்கள் ஒருமுறை திரும்ப கட்டப்படுவார்கள் என்று சொன்னார். everything is going to come into bad shape in the future. எல்லாமே எதிர்காலத்தில் உமக்கு விரோதமாக இங்கே மாறிவிடும். I don't have a map of Jerusalem right now. இப்பொழுது எருசலேமினுடைய ஒரு வரைபடம் இங்கே நம்ம It's actually in the city, in the center of all the nations there. அங்க இருக்கிற எல்லா தேசங்களுக்கு மத்தியிலே எருசலேம் There are காணப்படுகிறது. so many governors now in the Persian Empire all around. அந்த பெர்சிய அரசாங்கத்தை சுற்றிலும் அநேக ஆளுநர்கள் குடியிருந்தார்கள். And they were scared. Hey, the Jews are coming back. அவர்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஏற்பட்டது. ஓ, யூதர்கள் எல்லாம் திரும்பி வருகிறார்களா? If they come back to Jerusalem, அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி if வருவார்களா? everything is to be rebuilt once again, எல்லாமே மறுபடியும் எருசலேமிலே திரும்ப கட்டப்பட்டால் our honor, our position will melt down. நம்முடைய ராஜ்யமும் நம்முடைய அதிகாரமும் உடைந்து போகுமே. We should never allow the Jews to come back. ஒருபோதும் யூதர்கள் திரும்ப எழுந்திருக்க நாம் விடவே கூடாது. Do you know when the people of God step into certain situations, உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய ஜனங்கள் சில இடங்களில் அவர்கள் திரும்ப the வந்தபோது whole world begins to tremble. முழு உலகமே அவர்களை பார்த்து நடுங்கத் தொடங்கினது. Satan says when they come, everything is going to change. பிசாசு நினைத்தா அவர்கள் திரும்ப வந்தா நமக்கு ஆபத்து தான். Everything is going to change. They will be in a prominent position in the future. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில மாறிவிடும். அவர்கள் முக்கியமான பதவிகளிலே வந்து Over விடுவார்கள். 83 years, they have been waiting to rebuild. 83 வருடங்களாக எருசலேம் திரும்ப கட்டப்பட Don't காத்திருந்தார்கள். you allow the Jews to come back right now. எனவே யூதர்கள் திரும்ப வருவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். This man knows everything of history. ஆனா இந்த மனுஷனுக்கு இந்த வரலாறு எல்லாம் நன்றாக He தெரியும். knows everything that has happened there. நடந்த எல்லா வரலாறும் இந்த மனுஷனுக்கு நன்றாய் தெரியும். And now, you know, the problem is after he fasted and prayed, ஆனா இங்கே பிரச்சனை என்னவென்றால், இந்த மனுஷன் உபவாசம் இருந்து ஜெபித்த பிற்பாடு 4 months he has been fasting and praying. 4 மாதங்களாக அவர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். But now, how to approach the king? ஆனா ராஜாவை எப்படி போய் பார்ப்பது? These kings can be terrible sometimes. இந்த ராஜாக்கள் சில வேளைகளிலே திடீரென்று ஆபத்தானவர்களாக மாறிவிடலாம். He is the chief security officer. ஏனென்றால் இந்த மனிதன் தான் அங்க இருக்கிற பாதுகாப்புக்கு மிக முக்கியமான ஒரு தலைவனாய் இருக்கிறார். And he can totally mistake the motivations of Nehemiah. எனவே நெகேமியாவுடைய உள்நோக்கங்களை இந்த ராஜா தவறாக கூட புரிந்து கொள்ளக்கூடும். Hey, what are you doing right now? இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? You are in such a position where you cannot move. இவ்வளவு முக்கியமான ஒரு பதவியில் இருந்து கொண்டிருக்கிறாய், நீ நகர முடியாது. And if I give you leave now, what are you planning to a treachery against me? நான் உனக்கு விடுமுறை கொடுத்தால் எனக்கு விரோதமாக எந்த சதி ஆலோசனை பண்ணலாம் என்று யோசித்துக் Are கொண்டிருக்கிறாய்? you planning to kill me along with my enemies? அல்லது என்னுடைய எதிராளிகளோடு சேர்ந்து என்னை கொலை செய்ய யோசிக்கிறாயா? I think this man should have prayed and prayed and prayed that God really changes his heart. நான் நினைக்கிறேன் இந்த நெகேமியா ஜெபித்து ஜெபித்து இந்த ராஜாவுடைய இதயம் மாறும்படிக்கு அவர் ஜெபித்திருக்க வேண்டும் என்று When you நினைக்கிறேன். go to Proverbs chapter 21 verse 1, I think, நீதிமொழிகள் புத்தகம் 21 அதிகாரம் 1 வசனத்தை நீங்க God is the வாசிப்பார். one who turns the heart of the kings. கர்த்தர் தாமே ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்புகிறார் என்று He is வாசிக்கிறோம். the Lord who changes the heart of people. அவர் தாமே ராஜாக்களுடைய இதயத்தை திருப்புகிறவர் என்று I do வாசிக்கிறோம். not know what he prayed all these times, இந்த நெகேமியா அந்த முழு நாட்களும் என்ன ஜெபித்தார் என்று எனக்கு but தெரியவில்லை. he believed on a very powerful God. ஆனால் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த நெகேமியா Do you விசுவாசித்தார். know your prayer is dependent on the God whom you believe? உங்களுக்கு தெரியுமா, எந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அந்த தேவனை சார்ந்ததுதான் உங்களுடைய ஜெபம். You think your God is all powerful? நீங்க உங்களுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? You will pray for the impossible. அப்படியானால் இதுவரைக்கும் கூடாத காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க தொடங்குவீர்கள். You know, sometimes people tell like this, சில நேரங்களில் ஜனங்கள் இப்படி oh, சொல்லுவார்கள், I was looking for a parking place நான் ஒரு வண்டி நிறுத்தறதுக்கான ஒரு இடத்தை and I was தேடிட்டேன். praying, Lord, give me a parking place now. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வண்டி நிறுத்துறதுக்கு எனக்கு ஒரு இடத்தை தாரும். And suddenly there was a parking place. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு இடம் காலியா Oh, இருந்தது. God gave me a parking place. ஓ ஆண்டவர் எனக்கு வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்தாரு. I'm happy about the parking place.
நீங்க வண்டி நிறுத்தறதுக்கு கர்த்தர் இடம் கொடுத்ததை பத்தி நான் சந்தோஷப்படுகிறேன். But I think my God is even bigger. ஆனா என்னுடைய தேவன் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். This God who created the entire universe, அவர் இந்த முழு அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவன், who can really call the stars by name. அவரால நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேர் சொல்லி அழைக்க முடியும். You know, when I read such things, I am totally flabbergasted. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் வாசிக்கும்போது நான் முற்றிலும் பிரமித்து விடுவேன். You know, I think, Lord, what a big God you should be. ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தேவனாக இருக்க வேண்டும் என்று யோசித்து With பாருங்கள். our normal eyes, when we go down a well, we can watch about 5,000 stars. நம்முடைய சாதாரண கண்களில ஒரு கிணற்றில் ஆழமான இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு நீங்க பார்த்தா 5000 நட்சத்திரங்கள் வரைக்கும் நீங்க பார்க்க Where முடியும். everything is dark, you can see about 5,000 stars. எல்லாம் இருளாக இருக்கும் பொழுது ஒரு 5000 நட்சத்திரங்கள் வரைக்கும் உங்களுடைய கண்களுக்கு புலப்படும். But there are millions of stars on the Milky Way. ஆனா இந்த பால்வெளி மண்டலத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. And the Bible says he calls every star by name. வேதம் சொல்லுகிறது அவர் நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் என்று. What a memory power should he have? அப்படியானால் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞாபக சக்தி இருக்கணும்? When he knows every star by his name, by their names. எல்லா நட்சத்திரங்களுடைய பெயரும் அவருக்கு மனப்பாடமா You know, some தெரியும். 30 years ago, I was preparing a message. 30 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தி I have engraved you in the palms of my hand. அங்கே சொல்லப்பட்டிருந்தது என்னுடைய கரங்களிலே உன்னை வரைந்திருக்கிறேன். And I was looking at my hand every now and then when I was writing the message. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தின பொழுது அவ்வப்போது என்னுடைய உள்ளங்கையை நான் பார்த்து And கொண்டேன். I said, God has all the names there. ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளங்கைகளிலே உன்னை I have வரைந்திருக்கிறேன். engraved all the names in the palms of my hand. உங்க பெயர்கள் எல்லாம் என்னுடைய உள்ளங்கையிலே நான் எழுதி வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. And I was looking into my computer. அப்ப என்னுடைய கம்ப்யூட்டரை நான் பார்த்தேன். But at those days, they were not very big, the storage. அந்த நாட்களில் அதுல நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு நிறைய இடங்கள் The கிடையாது. first computer I used, hard disk was 1 MB. முதல்ல நான் பயன்படுத்தின கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்க் 1 MB தான். You know, even children won't play with that today. இன்னைக்கு பிள்ளைங்க கூட அதை வச்சு விளையாட மாட்டாங்க. They will just throw it and just go away. அவங்க அதை தூக்கி போட்டு போயிடுவாங்க. After that 250 MB, 500 MB, everything came. அதுக்கப்புறம் 250 500 MB எல்லாம் And I வந்துச்சு. was calculating everything, what all can be stored in my hard disk. அப்போ என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல எவ்வளவு காரியங்கள் ஸ்டோர் பண்ண முடியும்னு நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். And then I said, if man is able to do a disk that can carry so much of information, அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஒரு மனிதனால ஒரு டிஸ்க்ல இத்தனை தகவல்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பொருளை உண்டாக்க முடியும் என்று சொன்னால், my God who's all powerful, என்னுடைய தேவன் எல்லா வல்லையும் உடைய தேவன், how many millions of information he can have on his palms. அவர் தன்னுடைய கைகளிலே எத்தனை கோடிக்கணக்கான விவரங்களை அவரால் சேகரித்து வைக்க I முடியும். stopped my message, knelt down and I began to pray. அப்பொழுது என்னுடைய செய்தியை நான் நிறுத்திவிட்டு முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்க We ஆரம்பித்தேன். have a wonderful God, I tell you. நமக்கு ஒரு அற்புதமான ஒரு தேவன் இருக்கிறார். Things we cannot even think about. நாம் யோசிக்கும் பொழுது நம்மால் அதை கிரகித்துக் கொள்ளவே முடியாது. He has engraved our names in the palms of his அவர் hands. சொல்லுகிறார், என்னுடைய உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று And he சொல்லுகிறார். can call the stars by their names. அதே போல நட்சத்திரங்களுக்கெல்லாம் அவரால் பேரிட்டு அழைக்க முடியும் என்று He சொல்லப்பட்டிருக்கிறது. knows everything that is going to happen in the future. எதிர்காலத்தில் நடக்க போற காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். He knows everything that has happened in your life till today. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். And he will never say, oh, sorry, I didn't know this happened in your life. அவர் ஒருபோது சொல்ல மாட்டார், ஓ மன்னித்துக்கொள் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கிறதா எனக்கு தெரியாதே என்று God சொல்ல knows மாட்டார். everything what has happened in my life. ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே நன்றாய் தெரியும். This man, next day he has to go to the king now. இந்த மனுஷன் அடுத்த நாள் ராஜாவை சந்திக்க You போக know, the வேண்டும். wonderful way in which God was working. தேவன் அந்த இடத்துல கிரியை செய்த அற்புதமான ஒரு If செயல்முறை. you have time, read the book of Nehemiah, also Ezra, for example, உங்களுக்கு நேரம் இருந்தால் நெகேமியாவின் புத்தகத்தையும் எஸ்ரா புத்தகத்தையும் சேர்த்து and வாசியுங்கள். also read the story of Esther. அதே போல எஸ்தருடைய சரித்திரத்தையும் வாசித்து பாருங்கள். Even those things are in the story of Esther happened in the same palace. எஸ்தரின் கதை கூட இதே அரண்மனையில் நடந்த நிகழ்ச்சி தான். It was the wintertime palace of the king. அப்பொழுது குளிர்காலத்தில் ராஜா வாழுவதற்காக கட்டப்பட்ட ஒரு அரண்மனை But அது. when you open to Jeremiah chapter 1, ஆனா எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க திறக்கும்போது so that the words of Jeremiah may be fulfilled, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக God began to provoke the heart of the king Koresh right now. கோரேசனுடைய இதயத்தை கர்த்தர் ஏவினார் என்று You know, சொல்லப்பட்டிருக்கிறது. 70 years have gone now. 70 வருஷங்கள் கடந்து விட்டன. Jeremiah had a very tough ministry.
எரேமியா தன் வாழ்நாட்களில் மிக கடினமான ஒரு ஊழியத்தை அவர் சந்தித்தார். This man was burdened so often in his life. இந்த மனுஷன் அடிக்கடியாக தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்ட No one took him seriously in his prophetic ministry. எந்த மனுஷனும் அவருடைய தீர்க்கதரிசன ஊழியத்தை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. But now the word of God says, ஆனா இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, so that the words of Jeremiah may be fulfilled. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் உரைத்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக God began to provoke courage right now. கர்த்தர் கோரேஸ் ராஜாவின் இதயத்தை அவர் ஏவ ஆரம்பித்தார். But the problem is Koresh is not even a believer on the word of on the God of Jews. ஆனா பிரச்சனை என்னவென்றால் இந்த கோரேஸ் ராஜா யூதர்களின் தேவனை விசுவாசித்த ஒரு விசுவாசி அல்ல. God says, I have anointed him for this purpose. கர்த்தர் சொல்கிறார், இந்த நோக்கத்திற்காக கோரேசை நான் அபிஷேகம் Dear brothers and பண்ணினேன். sisters, sometimes there's a big confusion amongst being anointed by God and being full of the Spirit. கருமையான சகோதர சகோதரிகள், அநேக நேரங்களிலே கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவதற்கும் தேவனுடைய ஆவியினாலே நாம் தொடப்படுவதற்குமான வித்தியாசம் நமக்கு தெரியாமல் Do you know he is the only person called anointed in the Old Testament? இந்த ஒரே ஒரு மனுஷன் தான் பழைய ஏற்பாட்டிலே புறஜாதியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று But சொல்லப்பட்டவர். he never knew the God of Israel. ஆனா இந்த மனுஷனுக்கு இஸ்ரவேலின் தேவனை தெரியவே தெரியாது. But God says, this is the fellow who will accomplish things. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த மனுஷன் தான் எனக்காக காரியங்களை I do நிறைவேற்றுவான். not know how India is going to change one day. எதிர்காலத்தில் இந்தியா எப்படி மாறப்போகிறது என்று எனக்கு தெரியாது. But I know for sure that the gospel will be the water of the gospel will be filled in every nation of this ஆனா world. ஒரு காரியம் எனக்கு நிச்சயமாய் தெரியும், ஒரு நாள் சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல சுவிசேஷத்தினால் இந்த தேசம் நிரம்பி இருக்க போகிறது. Just like the waters cover the sea, everything will be covered with the word of God. எப்படி சமுத்திரமானது ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது, அதே போல கர்த்தரை அறிகிற அறிவினாலே எல்லா இடங்களும் நிரம்பி I இருக்கும். do not know how this is going to happen. இது எப்படி நடக்க போகிறது என்று எனக்கு I do தெரியாது. not know who God is going to raise. இதற்காக தேவன் யாரை எழுப்ப போகிறார் என்று எனக்கு I do தெரியாது. not know which Koresh is going to come forward in India. எந்த கோரேஸ் இந்திய தேசத்தில் எழுப்ப போகிறார் என்று எனக்கு But தெரியாது. sometimes, there are normally people we never had on our cards. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அப்படிப்பட்ட நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் நம்ம பட்டியலில் இருக்காத நபர்களாக தான் இருப்பார்கள். We will never have them in our list. அப்படிப்பட்டவர்களை நாம் நினைத்து கூட பார்த்திருக்க But மாட்டோம். God suddenly pulls them out of his hat. ஆனா கர்த்தர் திடீரென்று தன்னுடைய பையிலிருந்து அவர்களை வெளியே And he எடுப்பார். says, this is the fellow who's going to change India அவர் right now. சொல்வார், இந்த மனுஷன் தான் இந்தியாவை மாற்ற He போகிறார். is going to do something that is going to change the nation இந்த forever. மனுஷன் தான் இந்த தேசத்தை நிரந்தரமாக மாற்றுவதற்கு அவர் முயற்சி எடுப்பார். You know how God chooses people and which people he chooses is in his hands. கர்த்தர் எப்படி யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்பது அவருடைய கரத்திலே தான் இருக்கிறது. If I want to have mercy on a person, I will have mercy. அவர் சொல்லுகிறார், நான் யார் மீது கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மீது கிருபையாயிருப்பேன். Whom God is going to use in the future, no one knows. எதிர்காலத்தில் கர்த்தர் யாரை பயன்படுத்த போகிறார் என்று நமக்கு தெரியாது. But this Koresh, he had no idea why he was called. ஆனா கோரேஸ் ராஜாவுக்கு நிச்சயமாக தெரியாது தான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று. Suddenly this liberal Medo-Persian empire comes to power. திடீரென்று அங்கே மேதியா பெர்ஷிய ராஜ்யமானது அங்கே விடுதலை பெறுகிறது. And they had a wonderful policy. அவர்களுக்கு மத்தியிலே ஒரு அற்புதமான கொள்கை இருந்தது. They were not against worship of any gods. அவர்கள் எந்த தேவர்களுடைய வணக்கத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. You can go and rebuild your temples. அவர்கள் சொன்னார்கள், நீங்க போய் உங்க தேவாலயத்தை திரும்ப கட்டிக்கொள்ளலாம். Only one condition. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம். You also must pray in your temple for me. நீங்க எனக்காக உங்களுடைய ஆலயத்திலே எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். That was the only condition of the Medo-Persian empire. மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தினுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் இது மாத்திரம்தான். Babylon thought, oh, we are so powerful. பாபிலோன் நினைத்தார்கள், நாங்கள் மிகவும் வல்லரசாய் இருக்கிறோம். Day after day they brought Jews into captivity. ஒவ்வொரு நாளும் யூதர்களை கூட்டம் கூட்டமாக அவர்கள் பாபிலோனுக்குள் கொண்டு They have வந்தார்கள். destroyed the temple forever. தேவாலயத்தை அவர் முற்றிலுமாக அழித்து விட்டோம் என்று நினைத்தார்கள். Oh, they have brought all the vessels from the temple into Babylon. அதே போல தேவாலயத்தில் இருந்த எல்லா பாத்திரங்களையும் அவர்கள் பாபிலோனுக்குள் கொண்டு வந்தார்கள். Nebuchadnezzar thought, oh, he's a mighty person. நேபுகாத்நேச்சர் நினைத்தான், நான் ஒரு வல்லரசான ஒரு ராஜா. Dear brothers and sisters, there could be mighty people. கருமையான சகோதர சகோதரிகள், இந்த உலகத்திலே வல்லரசான ராஜாக்கள் இருக்கலாம். But there is a mightier king in this world. ஆனா இந்த உலகத்தில் அவர்களை பார்க்கிலும் சர்வ வல்லமையுள்ள And ஒரு that is ராஜா our Lord இருக்கிறார். Jesus அது Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு And கிறிஸ்து. he is reigning over the nations right அவர் now. உலகத்தின் தேசங்களுக்குள்ளாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிற What ராஜாவாய் he இருக்கிறார். says is going to happen one day. அவர் சொல்லுகிற காரியம்தான் ஒரு நாள் நிலைப்பட If he is போகிறது. going to pull out Koresh, who can be against him? ஒரு நாள் கோரேஸ் ராஜாவை அவர் எழுப்புவார் என்று சொன்னால் யார் அவருக்கு விரோதமாய் நிற்க No one முடியும்? can go and say, Lord, 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 we are against Koresh right
நம்ம now. சொல்ல முடியாது, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கோரேஸ் எல்லாம் பிடிக்கல. He does not even believe on you. இந்த மனுஷன் உம்மை விசுவாசிக்க கூட இல்லையே. And you say he's anointed by you. நீர் சொல்லுகிறீர் உம்மால் அவன் அபிஷேகிக்கப்பட்டவன் என்று. You know, this is the difference between anointing and being full of the Spirit. இதுதான் அபிஷேகத்திற்கும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவதற்கும் உள்ள A வித்தியாசம். Christian is full of the Spirit. ஒரு கிறிஸ்தவ மனிதன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவன். He knows when this level is going down. இந்த மனுஷனுக்கு நன்றாய் தெரியும் எப்பொழுது இந்த ஆவியின் நிறைவு எனக்கு கீழே இறங்குகிறது. And every time when the level goes down in the presence of God, ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய ஆவியின் நிறைவு குறையும் போது it's like running back to the petrol station. மறுபடியுமாக நாம் பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போகிறது போல. Oh, you go to the presence of God once again. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு மறுபடியும் நீங்கள் And ஓடுவீர்கள். he said, Lord, fill me again with your power right now. ஆண்டவரே மறுபடியுமாக உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று I சொல்லுவீர்கள். cannot accept this dry situation now. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறட்சியான நிலைமை என்னால் ஏற்றுக்கொள்ளவே Just முடியாது. because you are full of the Spirit one day, நீங்க ஆவியினாலே ஒரு நாள் முழுவதும் நிரப்பப்பட்டபடினாலே just don't think you are going to be the full of the Spirit forever and ever in the future. இந்த ஆவியின் நிறைவிலே நீங்க என்றென்றைக்குமாக இப்படி இருப்பீர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். Sometimes you can be sidetracked. சில நேரங்களிலே நீங்கள் ஓரம் கட்டப்படலாம். Sometimes you won't trust, you don't believe on anything more in your life. சில நேரங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசமே முற்றிலுமா உங்களை விட்டு போயிருக்கும். You don't care about the level of power in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவ வல்லமை குறித்து முற்றிலும் அக்கறையற்ற ஒரு நபராக மாறி இருப்பீர்கள். And you know exactly that the power of God has left you. உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தேவ வல்லமை விலகிவிட்டது என்பது உங்களுக்கு And தெரியும். at that time you have only one option in your life. அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு மாத்திரம்தான். Go back to the presence of God. மறுபடியுமாக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு திரும்பி செல்லுங்க. Go back to the presence of God and say, Lord, I need more of your power. மறுபடியுமாக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு திரும்பி சென்று ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு இன்னும் அதிகமாய் தேவை என்று But this ஜெபியுங்கள். man, Koresh, was anointed for this particular purpose. ஆனால் இந்த மனுஷன் கோரேசோ இப்படிப்பட்ட நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். This man had to go and meet the king next morning. அடுத்த நாள் நெகேமியா சென்று அந்த ராஜாவை அணுக வேண்டும். I'm sure he was thinking, how can I put this very cleverly to my king now? நிச்சயமாக நெகேமியா நினைத்திருக்க வேண்டும், இந்த ராஜாவினிடத்தில் புத்திசாலித்தனமாக என்னுடைய விடுமுறையை நான் எப்படி கேட்பது? He's a superpower. இந்த ராஜா ஒரு வல்லமையான ராஜா. And if you are going to meet the king of a superpower, ராஜா ஒரு வல்லமையுள்ள ஒரு வல்லரசான ஒரு ராஜாவை நீங்க சந்திக்க போகும்போது you'll be extremely careful. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாகத்தான் செல்ல வேண்டும். If he gets angry, your head is gone. ராஜாவுக்கு கோபம் வந்தா உங்களுடைய தலை போய்விடும். And so you have to be very careful. இனிமே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். And luckily, he's sitting there with his wife. அதிர்ஷ்டவசமா அவருடைய மனைவியும் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறாள். I tried to imagine the scene. அந்த காட்சியை அப்படியே நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். You know, sometimes it is good that people are sitting there to come and help you in such situations. சில நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு உதவுவதற்கான ஆட்கள் பக்கத்தில் இருப்பது ரொம்ப நல்லது. I don't have a video of the situation. எனக்கு அந்த சூழ்நிலையினுடைய ஒரு வீடியோ கிடையாது. But as soon as he comes, he said, "Hey, I have never seen you so sad." ஆனா நெகேமியா உள்ள வந்த உடனே ராஜா கேட்கிறார், உன்னை இது இவ்வளவு துக்கமாக நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. Nehemiah did not say, "Lord, here is my leave letter." நெகேமியா அங்க போய் ஆண்டவனே இதோ என்னுடைய விடுமுறை கடிதம் அப்படின்னு கொடுக்கல. Leave letter for 12 years. 12 வருஷத்துக்கு லீவ் லெட்டர் கொண்டு வந்திருக்கிற ராஜாவே அப்படின்னு முடிச்சு சொல்லல. ஜெயில்ல அடையடா அவனே. That's what he would have said. ராஜாவுக்கு உடனே பயங்கர கோவம் வந்து இப்படி சொல்லியிருப்பார், 12 years you want to go. 12 வருஷம் லீவா? I won't give even for 12 days. நான் 12 நாள் கூட லீவ் தர மாட்டேன். So I will take you into prison right now. அதனால உடனடியா இவனை ஜெயில போடுங்கன்னு சொல்லியிருப்பார். And this fella, you want leave? I won't give, don't worry. And so they are having a high laugh there in this corner. You know, this fellow, I think he just went into the room. இந்த மனுஷன் அந்த அறைக்குள்ள போன உடனே And God was working for him. ஆனா அந்த மனுஷனுக்காக ஆண்டவரே அங்க கிரியை செய்ய You know, ஆரம்பித்தார். sometimes you don't need to speak, but your God will speak for you. சில நேரத்தில் நீங்கள் பேச வேண்டியதில்லை, உங்கள் தேவனே உங்களுக்காக பேசுவார். He thought, hey, this fellow was never so sad in all his life. ஆனா இந்த மனிதன் இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு துக்கமுகமா இருந்ததில்லை. 4 months of fasting. 4 மாதங்கள் உபவாசம். Maybe he came like this. Maybe he came into the room like that. ஒருவேளை ராஜா அறைக்குள்ள வரும்பொழுது நெகேமியா இப்படி இளைச்சு போய் கண்ணெல்லாம் உள்ளார விழுந்து, maybe he was like that. ஒருவேளை பார்க்கறதுக்கே ரொம்ப தோலெல்லாம் மெலிந்து போய் வந்திருப்பார். Hey, such sadness I have never seen in your life. அப்பொழுது ராஜா கேட்டிருப்பார், இப்படிப்பட்ட துக்கமான முகத்தை நான் உன்னிடத்துல பார்த்ததில்லையே. And then Nehemiah thinks, this is the chance. அப்ப நெகேமியா நினைப்பார், இதுதான் சரியான நேரம். This is the chance now. இதுதான் எனக்கு சரியான வாய்ப்பு. Because I did not open the subject now. ஏன்னா இப்போ என்னுடைய காரியத்தை நான் பேசலன்னா, But he
The king itself is asking this question now. ராஜாவே இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்கிறாரு. So now he begins to speak. அதனால உடனடியே அவர் பேச ஆரம்பித்தார். He did not say, King, you know my history, isn't it? ராஜாவே, என்னுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் இல்லையா? You know, before some years ago, Jerusalem was destroyed. சில வருஷங்களுக்கு முன்பதாக எருசலேம் அழிக்கப்பட்டது. And I was not born there, I was born here. நான் அங்கு பிறக்கவில்லை, நான் இங்கு இந்த தேசத்திலே பிறந்தேன். But what I heard about Jerusalem pains my heart. ஆனா எருசலேமை பற்றி கேள்விப்பட்ட காரியம் என் இதயத்துக்கு வேதனையா இருக்கிறது. I'm not happy anymore. நான் இப்பொழுது சந்தோஷமாகவே இல்லை. Because this is the city of my fathers. ஏனென்றால் இது என்னுடைய முன்னோர்களுடைய பட்டணம். There are the sepulchres of my forefathers. அங்கே என்னுடைய முன்னோர்களுடைய கல்லறைகள் எல்லாம் அங்குதான் இருக்கிறது. Lord, we have been very wicked to God in our lives. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். I and my father's house sinned against God. நானும் என்னுடைய தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். Just imagine, he was never there when things happened. இப்படிப்பட்ட பாவங்கள் நடந்த பொழுது நெகேமியா எருசலேமில் இல்லை. He is born in Babylon. இந்த மனுஷன் பாபிலோனிலே But பிறந்தவர். he said, we. You read this in the English language, you'll be laughing. ஆனா ஆங்கில பாஷையில திரும்ப போடப்பட்டிருக்கிறது நாங்கள் என்று. He never speak in the singular. He spoke always in the plural. ஒரு இடத்துல கூட நான் என்று அவர் தனிமைப்படுத்தி பேசவே இல்லை. எல்லா இடத்திலும் பன்மையில தான் சொல்லியிருக்கிறார். We sinned against God. நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். The sepulchres of our fathers is lying there. எங்களுடைய பிதாக்களுடைய கல்லறைகள் அங்குதான் இருக்கிறது. We were totally disobedient to God. நாங்கள் தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படியாதவர்களாய் நடந்தோம். We never kept the covenant in our lives. எங்களுக்கு விதித்ததான தேவனுடைய கற்பனைகளை நினையாதே போனோம். We never celebrate the Shabbat in our lives. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாட்களை நாங்கள் கொண்டாடவில்லை. We've been torturing Ezra, the teacher of the word of God. கர்த்தருடைய வார்த்தையை போதித்த எஸ்ராவுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் அவனை உபத்திரவப்படுத்தினோம். Oh yeah, little worship is going on. ஆம், அங்கே கொஞ்சம் ஆராதனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. But nothing more we have to do with God. ஆனா அதற்கு மேல தேவனுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. Do you know even today you have such people? ஆனா இன்னைக்கு கூட இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் பார்க்க These முடியும். worship songs will be running there at home. ஆராதனை பாட்டு வீட்ல ஓடிட்டு இருக்கும். But this has nothing to do with the people. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆராதனை பாட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. You know, I was living in a hostel for some times. நான் கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல வாழ்ந்து It was கொண்டிருந்தேன். not actually a hostel. It was a big house where co-workers were living together. அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அதுல உடனடியர்கள் எல்லாம் குடியிருந்தாங்க. One girl was playing from morning till evening this song. ஒரு அம்மா பார்த்தா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரே பாட்டை தான் போட்டுட்டே இருப்பாங்க. In your loving arms I am lying down. உங்களுடைய அன்பான கரங்களிலே நான் அப்படியே விழுந்திருக்கிறேன். Twice or thrice, that's okay. 2 தடவை 3 தடவை கேட்கறதுக்கு பரவாயில்ல. ஆனா 50 தடவை அதே பாட்டு every day. ஒவ்வொரு நாளும் பார்த்தா 50 முறையாவது அந்த பாட்டை போட்டுட்டே Oh, இருப்பாங்க. in your loving hands I am lying down. உங்களுடைய அன்பின் கரங்களிலே நான் அப்படியே படுத்திருக்கிறேன். And I went to that girl one day. ஒரு நாள் அந்த பொண்ணுகிட்ட போய் நான் கேட்டேன். Come here. இங்க வா. On whom are you thinking when you listen to this song? இந்த பாட்டெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கறியே, இந்த பாட்டை கேட்கும்போது யாரை யோசிச்சிட்டு இருக்க? To be very true, Gideon, அவர் சொன்னார், உண்மையே சொன்னா கிடியன், I am thinking about my boyfriend who ditched me. என்னை ஏமாத்திட்டு போனானே என்னுடைய முன்னாள் காதலன், அவரை தான் நினைச்சிட்டு இருக்கேன். And that's why I'm listening to this voice. This song. அதனால தான் இந்த பாட்டை திரும்ப நான் கேட்டுட்டு இருக்கேன். I said this song has nothing to do with this boy. நான் சொன்னேன், இந்த பையனுக்கும் இந்த பாட்டுக்கு சம்பந்தம் இல்லையே. It's all about God. இது தேவனை பற்றி இல்ல பாடப்படுது. But every day these songs are running there in your room. ஆனா உன்னுடைய அறையில எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. Sometimes the songs what we hear have nothing to do with our lives. சில நேரங்கள்ல நம்ம கேட்கிற ஆவிக்குரிய பாடலுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. And already in the computer is already automatic repeat. அங்க கம்ப்யூட்டர்ல திரும்ப ஓடு அப்படிங்கறத செட் பண்ணி வச்சிருக்காங்க. You don't even need to change the song for example. அந்த பாட்டை கூட நீங்க போய் திரும்ப ப்ளே பண்ணனும் அவசியம் இல்ல. 50 times 70 times the same song. 50 தடவை 70 தடவை அதே பாட்டு ஓடுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. And people who listen to your song are getting mad. உங்களுடைய பாட்டை கேக்குறவங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்குது. You are listening to a song, it's okay. நீங்க ஒரு பாட்டை கேக்குறது நல்லதுதான். But why don't you play at least 10 or 20 new songs? ஆனா நீங்க ஒரு 10 20 புது பாட்டு கேக்குறது இல்ல. But you're listening to the same song 50 times. ஒரே பாட்டு 50 தடவை கேக்குறதுக்கு. And we have to listen to this rubbish. இந்த குப்பையை நாமும் வேற சேர்ந்து கேட்க வேண்டியதா இருக்கு. You know, if it's real worship song, I don't have anything against it. ஒரு உண்மையான ஆராதனை பாடலா இருந்தா அதற்கு நான் விரோதமானவன் அல்ல. But the question is, have these songs relevance to your own spiritual life? ஆனா என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய உண்மையான ஆவிக்குரிய தரத்திற்கும் அந்த பாட்டுக்கும் சம்பந்தம் உண்டா? This man went into the presence of the king.
இந்த மனுஷன் ராஜாவினுடைய சமூகத்திற்கு போகிறார். And the king begins to speak. ராஜாவே முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். The king had no revelation. ஆனா ராஜாவுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. You know, he did not think, oh, Jeremiah already wrote, after 70 years, changes will come. அப்போ ராஜா சொல்லவில்லை, ஓ எரேமியா அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், 70 வருஷம் கழிச்சு மாற்றம் வரும் என்று Oh, சொல்லியிருக்கிறார். now I have to change everything now. இப்பொழுது எல்லாவற்றையும் நான் மாற்ற வேண்டும். This fellow has no idea of the book of Jeremiah. ஆனா இந்த ராஜாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசனத்தை பத்தி எதுவும் தெரியாது. But behind the scenes, God is there. ஆனா திரைகளுக்கு பின்பாக கர்த்தர் இருந்தார். The God who inspired his word. தேவன் தம்முடைய வார்த்தைகளை எப்படி எரேமியாவுடைய வாயிலே போட்டாரோ, His word is spirit and truth, I tell you. அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. My words are placed on the heavens, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை நான் வானங்களிலே ஸ்தாபித்து and no வைத்திருக்கிறேன். one will ever be able to tamper with my word. எந்த மனுஷனும் என்னுடைய வார்த்தையை குலைத்து போடவே முடியாது. My word is a double-edged sword, என்னுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் which were really inspired by the power of the Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவராலே அது தூண்டி எழுதப்பட்டதாய் இருக்கிறது. When I say 70 years is important for me. நான் சொல்லுகிறேன் 70 வருஷம் என்று நான் சொன்னதனால 70 வருஷத்தினுடைய முடிவு எனக்கு மிக மிக I am முக்கியம். a God who can never lie. நான் ஒருபோதும் பொய் சொல்ல முடியாத தேவனாய் I am a God who will never change my word. நான் என்னுடைய வார்த்தையிலே மாறாத தேவனாய் I am a இருக்கிறேன். God, a covenant, நான் உடன்படிக்கையின் தேவனாய் and இருக்கிறேன். I will never break my covenant. நான் ஒருபோதும் என் உடன்படிக்கையை குலைத்து போடாத தேவனாய் Dear brothers இருக்கிறேன். and sisters, do you know covenant is such an important word in the word of God? கருமையான சகோதர சகோதரிகளை, உடன்படிக்கை என்பது கர்த்தருடைய வார்த்தையில் எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை. It was one of the most important words in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலேயே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை தான் உடன்படிக்கை. Two people can make a covenant. இரண்டு பேர் உடன்படிக்கையை செய்து கொள்ள A முடியும். king can make a covenant with this vessel. ஒரு ராஜா தன்னுடைய குடிமக்களோடு கூட உடன்படிக்கை செய்ய A முடியும். God can make a vessel he can make a covenant with man. தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்ய முடியும். And man also can make a covenant with God. அதே போல மனிதனும் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்ய But முடியும். God who is high and risen above everything, ஆனா நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட தேவனாய் when he இருக்கிறபடி makes a covenant with man, அவர் மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்யும் he போது will say, I will never break my covenant. அவர் சொல்லுவார், என்னுடைய உடன்படிக்கையில நான் மாறாத தேவனாய் இருக்கிறேன். Times can pass, people can pass, காலங்கள் மாற முடியும், ஒருவேளை மனிதர்கள் மாறி போக முடியும், but my word will never change. ஆனா என்னுடைய வார்த்தையை ஒருபோதும் மாறாது என்று You know, சொல்லுகிறார். normally when they offer an animal, சாதாரணமாக உடன்படிக்கையின் போது ஒரு மிருகத்தை அவர்கள் they பலியிடுவார்கள். cut the animal into half. அவர்கள் ஒரு மிருகத்தை 2 துண்டாக வெட்டி வைப்பார்கள். Every half is placed opposite to one another. அந்த 2 துண்டுகளும் ஒன்றுக்கொன்று எதிராக வைக்கப்படும். And those two people who are making the covenant now, உடன்படிக்கை செய்கிற அந்த 2 பேருமே they cut through the palms where blood is pouring down. அவர்கள் தங்களுடைய உள்ள கைகளை கீறிக்கொண்டு அதிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட Get hold of the hands of one another, அவர்கள் 2 பேரும் உடன்படிக்கை செய்கிற கரத்தை and பிடித்துக் they will கொண்டு be walking through the pieces in a shape of an 8. அந்த 2 துண்டங்களுக்கு நடுவிலே 8 வடிவத்திலே அவர்கள் நடந்து The வருவார்கள். meaning is, even whatever may happen in our lives, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் just like these two peoples never change, எப்படி இந்த மிருகத்தினுடைய துண்டுகள் இனி ஒன்று சேராதோ, I will never change in your life. அதே போல என் வார்த்தையில நான் மாறவே I மாட்டேன். tell you, we have a wonderful God, I tell you. ஒரு அற்புதமான ஒரு தேவன் இருக்கிறார் என்று உங்களுக்கு But சொல்லுவேன். God will never break his covenant with you. தேவன் உங்களோடு கூட செய்கிற உடன்படிக்கையிலே அவர் ஒருபோதும் அதை உடைக்கிறது. Sometimes we can run away from God, சில நேரங்களில் ஆண்டவரை விட்டு நாம் ஓடி போகலாம், but no one can pluck you out of his hands. ஆனா அவருடைய கரத்திலிருந்து உங்களை ஒருவராலும் பிடுங்க முடியாது. We can get down and run away from God for some சில time, நேரங்களில் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து நாம் இறங்கி ஓட முடியும். but God says, I love you so much. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன், I am never going to leave you alone. நான் உன்னை தனிமையில விட போகிறதே இல்லை. Do you know, brothers and sisters, the God of our covenant, உங்களுக்கு தெரியுமா, என கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடன்படிக்கையின் தேவன், our God who made a covenant with us on the cross of Calvary, இந்த கல்வாரி சிலுவையிலே நம்மோடு கூட உடன்படிக்கை செய்த இந்த தேவன், this God will never change, I இந்த tell you. தேவன் ஒருபோதும் மாறுகிறதே இல்லை. Can we all raise our hands and say hallelujah? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya என்று Our சொல்லி God is a அவரை wonderful God, I tell you. தேவன் அற்புதமான தேவனாய் He will இருக்கிறார். never leave you alone. அவர் ஒருபோதும் உங்களை தனிமையிலே விட்டு He விடுகிற will தேவன் never அல்ல. change his word. அவர் தம்முடைய வார்த்தையிலே மாறுகிறவர் He அல்ல. will never forget
forget His word. அவர் தம்முடைய வார்த்தையை மறக்கிறவரும் அல்ல. Once I held your hands on that day, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாளிலே உன்னுடைய கரத்தை நான் பிடித்தேன். when I said, Father, Father, when I cried out on the cross on that day, அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து என் தேவனே என் பிதாவே என்று நான் கதறின போது, when I made a covenant with you, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்தேன். I decided to live with my people. நான் என்னுடைய ஜனங்களோடு கூட குடியிருக்கும்படியாக நான் I'm தீர்மானித்தேன். going to tear down the veil in Jerusalem. எருசலேமில் இருக்கிறதான திரைச்சீலையை இரண்டாக கிழித்தேன். I'm going to change my home forever. என்னுடைய குடியிருக்கிற இடத்தை நிரந்தரமாக I மாற்றினேன். am going to live in the hearts of people who are trusting me. என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில நான் ஜீவிக்க போகிறேன். Everyone who is outside the veil right now, இந்த திரைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், whether it was women or captive people, அது பெண்களோ அல்லது சிறைப்பிடிக்கப்பட்ட அடிமைகளோ, whether they were pagans, அல்லது அவர்கள் புறஜாதிகளோ, non-Jewish people, அல்லது யூதர் அல்லாதவர்களோ, or Gentiles, அல்லது புறஜாதிகளோ, all of you can come to my presence. நீங்க எல்லாரும் என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள வரலாம். I am changing my covenant forever and ever. என்ன உடன்படிக்கை என்றென்றைக்குமாக நான் மாற்றுகிறேன் என்று What you சொல்லுகிறார். are, who you are, doesn't matter for me. நீங்க யாராக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. Do you know Jews used to pray like this every day? உங்களுக்கு தெரியுமா, யூதர்கள் இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார்களாம். Lord, I thank you that I was never a woman. ஆண்டவரே, நான் ஒரு பெண்ணாய் பிறக்காததற்காக நன்றி. I thank you, Lord, that I was never a Gentile. ஆண்டவரே, நான் ஒரு புறஜாதியாய் பிறக்காததற்காக நன்றி. Do you know this was the everyday prayer of every Jew? இது ஒவ்வொரு யூதனுடைய அன்றாட ஜெபம். உங்களுக்கு தெரியுமா? Even today they pray like this. இன்றைக்கு கூட அவர்கள் இப்படி ஜெபிக்கிறார்கள். Last time when I was in Jerusalem, I was talking to a very rich lady. கடந்த முறை நான் எருசலேமில் இருந்த பொழுது ஒரு பணக்கார பெண்ணோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். She liked me very much. அவங்களுக்கு என்ன மிகவும் பிடித்தது. But when I quoted this verse, ஆனா இந்த வசனத்தை நான் சொன்ன உடனே, you Jews pray like this every day, even today, isn't it? யூதர்கள் இன்றைக்கு கூட இப்படி ஜெபிக்கிறார்கள் இல்லையா என்று கேட்டபோது, Lord, thank you that I was never born a woman. ஆண்டவரே, நான் ஒரு பெண்ணாய் பிறக்காதற்காய் நன்றி. Lord, I thank you that I was never born a dog. ஆண்டவரே, நான் ஒரு நாயாய் பிறக்காதற்காய் நன்றி. You pray like this, isn't it, even today? நீங்க இன்றைக்கு கூட இப்படி ஜெபிப்பீங்க இல்லையா அப்படின்னு You கேட்டபோது, pray that I was never, Lord, thank you that I was never born a Gentile. ஆண்டவரே, நான் ஒரு புறஜாதியாய் பிறக்காதற்காய் நன்றி என்று ஜெபிப்பீர்கள் அல்லவா? She was so angry on me. அந்த பெண்ணுக்கு உடனடி அவ்வளவு கோவம் வந்துச்சு. I thought she's going to slap me around. அவங்க என்ன அரைஞ்சிருவாங்கன்னு நினைச்சேன். She said, there are so many good things in the Jewish religion. அவங்க சொன்னாங்க, யூத மதத்துல எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்கு. Why are you quoting this prayer now? ஏன் இந்த ஜெபத்தை பத்தி மட்டும் என்கிட்ட பேசுறீங்க? I said, please tell me whether it is true or not. நான் கேட்டேன், இது உண்மையா பொய்யா அத மாத்திரம் சொல்லுங்க. She said, yeah, it is true. அவங்க சொன்னாங்க, ஆமா இது உண்மைதான். But why are you quoting this prayer right now? ஆனா இந்த ஜெபத்தை ஏன் என்கிட்ட நீங்க சுட்டி Dear காண்பிக்கிறீங்க? brothers and sisters, when God made a covenant on the cross of Calvary, கருமையான சகோதர சகோதரிகளே, கல்வாரி சிலுவையிலே தேவன் நம்மோடு கூட He உடன்படிக்கை செய்த broke போது, open the way to the presence of God forever, I tell அவர் you. தேவ பிரசன்னத்தை உடைத்து என்றென்றைக்குமாக அதனுடைய வழியை திறப்பாக்கினார். Normally, we should have been standing outside from the presence of God. சாதாரணமாக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வெளியே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்க We could வேண்டும். have never entered the presence of God. நீங்களும் நானும் ஒருபோதும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வர இயலாதவர்களாகத்தான் In the இருந்திருப்போம். temple, there was a board forever. தேவாலயத்தில் அங்கு ஒரு பலகை என்றென்றைக்குமாக வைக்கப்பட்டிருந்தது. Gentiles, be careful. புறஜாதிகளே ஜாக்கிரதை, If you come beyond this point, இந்த இடத்தை தாண்டி வந்தால் you will be put to death. உங்களுக்கு மரண தண்டனை. This is what the temple was telling. இப்படிதான் தேவாலயத்தில் எழுதி This is வைக்கப்பட்டிருந்தது. the reason why Apostle Paul is writing like this. இந்த காரணத்தினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொன்னார். God broke down the wall of separation. தேவன் அந்த பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்தெறிந்தார். This is the background where Paul is writing. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின பின்னணியும் God இதுதான். was breaking the wall that was standing between us and God forever. தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையாகி நின்ற சுவரை அவர் தகர்த்தெறிந்தார் என்று சொல்லுகிறார். And finally this man says, yes, you can go. கடைசியாக இந்த ராஜா நெகேமியாவுக்கு அனுமதி கொடுக்கிறார், நீ போகலாம் என்று. How long you want to go? அவர் கேட்கிறார், நீ திரும்பி வர எவ்வளவு காலம் ஆகும்? 12 years. 12 வருடங்கள். Try this with your business boss tomorrow. நாளைக்கு நீங்க கம்பெனிக்கு போகும்போது உங்க தலைவர்கிட்ட இப்படி லீவ் கேட்டு பாருங்க. What he will say? அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். விளையாடுறியா? That's what they will say. விளையாடுறியா? ஒருவேளை உங்க பாஸ் உங்களை பார்த்து இப்படி தான் கேட்பார். 12 years you want to go. 12 வருஷம் லீவா? Yeah? They're never going to give you. 12 வருஷம் யாருமே விடுமுறை கொடுக்க மாட்டாங்க. But you know, our God is the God who really drives the heart of the kings of this world. ஆனா நம்முடைய தேவன் இந்த உலகத்தின் ராஜாக்களுடைய இருதயங்களை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். This is what Proverbs 21:1 says. இப்படி தான் நீதிமொழிகள் 21:1 சொல்லுகிறது. You know, God can do things what he has put in his mind. கர்த்தர் தம்முடைய மனதிலே எதை நிர்ணயித்து இருக்கிறாரோ அதை நிச்சயமாக அவர் செய்து He முடிப்பார். can take away all the hurdles.
அவர் எல்லா தடைகளையும் மாற்ற முடியும். You know, Nehemiah did not say, oh, just 20 years ago they were fighting that the wall should not be built. நெகேமியா அப்படி நினைக்கவில்லை. 20 வருஷங்களுக்கு முன்பதாகத்தானே எருசலேமிலே ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது, இந்த மதிற்சுவரை கட்டக்கூடாது என்று. But you know, Nehemiah was a wonderful administrator. ஆனா நெகேமியா அற்புதமாக ஒரு நிர்வாகம் You செய்யக்கூடிய, know, in every church we need good spirit-filled administrators. எல்லா சபைகளிலுமே ஆவியிலே நிரப்பப்பட்ட நல்ல நிர்வாகத்தன்மை உடைய ஊழியர்கள் நமக்கு தேவை. Without such people, I'll get mad, I tell you. அப்படிப்பட்ட நிர்வாகிகள் இல்லாமல் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும். We sit together and tell everything that is going to happen. நம்ம உட்கார்ந்து என்னென்னலாம் நடக்கணும்னு பேசுவோம். This group for that, this group for that, this group for that. இந்த குழு அந்த வேலைக்கு, இந்த குழு இந்த வேலைக்கு. But if I am going to do alone everything that I have planned, ஆனா நான் திட்டம் பண்ண எல்லாவற்றையும் நானே போய் செய்யணும்னா the burial service of Pastor Selvaraj will be utter chaos, I tell you. நான் நினைக்கிறேன் பாஸ்டர் செல்வராஜ் அவர்களுடைய அடக்காராதனை ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல முடிந்திருக்கும். You know, everything would have been chaos completely. எல்லாமே முற்றிலுமா ஒரு பெரிய குழப்பத்துல முடிந்திருக்கும். This man is a brilliant administrator. இந்த மனிதன் அற்புதமாக ஒரு நிர்வாகத்தன்மை If படைத்தவர். God has given you the talent of administration, கர்த்தர் உங்களுக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தாளந்தை if கொடுத்திருந்தார், this is the gift that you have received from God, இப்படிப்பட்ட தாளந்தை கர்த்தரிடமிருந்து நீங்க பெற்றுக்கொண்டிருந்தால் put this gift into the ministry. இந்த தாளந்தை ஆண்டவருடைய ராஜ்யத்துல பயன்படுத்துங்க. Churches and organizations need them, I tell you, சபைகளுக்கும் நிச்சயமாக நிறுவனங்களுக்கும் நிர்வாகம் அவசியமாக இருக்கிறது. so that everything moves on smoothly, I tell you. எனவே எல்லாம் அங்கு சுலபமாக நகரும்படியாக. You know, sometimes it is so chaotic that people say, oh, Christians are like this. சில நேரங்களில் ரொம்ப குழப்பமான இடங்களை பார்த்து ஜனங்க சொல்லுவாங்க, ஓ கிறிஸ்தவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க போல. No, it's not true. இல்லை, கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல. I will never accept this completely. இதை நான் மொழியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். You know, when we were establishing the church in Germany, நாங்க ஜெர்மனியில் எங்களுடைய ஊழியத்தை ஸ்தாபித்த போது we started with wonderful publication. நாங்க அற்புதமான ஒரு அச்சிடுகிற காரியத்தை ஆரம்பித்தோம். Not old paper from 1 kilometer you knew this is from Christians. 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே பார்த்தா ஓ இது கிறிஸ்தவங்களுடைய பத்திரிகை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பழைய பேப்பர்ல அச்சடிக்கிறது. And I said, no, we will change everything now. நான் சொன்னேன், நாம வந்து எல்லாத்தையும் மாத்தணும். Beautiful printing, நல்லா பார்க்கறதுக்கு அழகா அச்சிட்டு இருக்கணும், wonderful designing, நல்ல அழகான ஒரு வடிவமைப்பு. and we were asking for designers. நாங்க வந்து நல்ல வடிவமைக்கிறவங்கள நாங்க கேட்டோம். And then one person said, one lady is there, wonderfully gifted, அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு அம்மா இருக்காங்க ரொம்ப அற்புதமாக திறமை பெற்றவங்க, but psychologically she is not very sound. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனதளவுல அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனநிலை உள்ளவங்க இல்ல. I said to one of my co-workers, let us go to her. நான் சொன்னேன், என் உடனுடையிட்ட வாங்க போய் அந்த அம்மாவை பார்க்கலாம். And I was sitting before her in 1 or 2 hours. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசியிருப்பேன். I said, we need a good designer. அவங்கள பார்த்து கேட்டேன், எங்களுக்கு நல்ல டிசைன் பண்ணக்கூடியவங்க She ஒருத்தங்க said, வேணும். yeah, I can design very well. அவங்க சொன்னாங்க, நான் நல்லா டிசைன் பண்ணுவேன், But every now and then I fall into a deep valley. ஆனா அப்பப்போ பாருங்க நான் ரொம்ப பள்ளத்தாக்கு நிலைமைக்கு போயிடுவேன். I said, don't worry about this, God will take care of you. நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அதை We பார்த்துக்கொள்ளும், will pray for you, we will support you. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு ஒத்துழைப்பு But கொடுப்போம். she said, no one else is taking me. ஆனா அவங்க சொன்னாங்க, என்ன யாருமே வேலைக்கு எடுத்துக்கலே. But I said, we are taking you, don't worry about this. நான் சொன்னேன், நாங்க உங்களை எடுத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க, Because our God will help you. ஏன்னா நம்முடைய தேவன் உங்களுக்கு உதவுவார். And after that, I think she was at least with us for 7 or 10 years. நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு 7-10 வருடங்களாவது அந்த அம்மா எங்களோட கூட வேலை She செய்தாங்க. did some brilliant publications. அந்த அம்மா ரொம்ப அருமையான ஒரு பத்திரிகைகள் எல்லாம் வெளியிட்டாங்க. You know, every ministry needs administrators ஒவ்வொரு ஊழியத்துக்குமே நல்ல நிர்வாகிகள் who அவசியம். are able to plan everything, எல்லாவற்றையும் சரியாக திட்டமிடக்கூடியவர்கள், purchase everything, சரியான பொருட்களை வாங்கக்கூடியவர்கள், distribute everything, சரியாக எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்கள், putting the right people in the right places. சரியான ஜனங்களை சரியான இடத்துல வைக்கக்கூடியவர்கள். If you put the wrong person in the right place, நீங்க தவறான நபர்களை சரியான இடத்துல வச்சா that will be a disaster. அது ஒரு பெரிய அழிவுதான். If you put the right person in the wrong place, that is also a disaster. ஒரு சரியான நபரை தவறான இடத்துல வைத்தாலும் அதுவும் பெரிய அழிவுதான். So you have to really be choosy and put them in the right place. அதனால சரியான நபர்களை தெரிந்தெடுத்து சரியான இடத்துல வைக்க வேண்டும். And the king, as soon as the king began to speak to him, இப்பொழுது ராஜா நெகேமியாவிடத்துல பேசுகிறார். this man became bolder and bolder. இந்த மனுஷனுக்கு இன்னும் தைரியத்துக்கு மேல தைரியம் வருது. He said, Ayya, can you give me a letter for the passage?
அப்போ நெகேமியா கேட்கிறார், நான் வழிக்காக எனக்கு கடிதங்களை நீங்க கொடுக்க முடியுமா? I need protection, yeah? எனக்கு வழிக்கு பாதுகாப்பு வேண்டும் இல்லையா? 1,300, 400 kilometers. 1300 1400 கிலோமீட்டர்கள் நான் பிரயாணம் பண்ணணும். I have to pass through so many borders. நான் வந்து நிறைய தேசத்தினுடைய எல்லைகளை கடந்து போகணும். So many people are against the Jews. நிறைய ஜனங்க யூதர்களுக்கு எதிரானவர்கள். So will you please give a letter of protection? அதனால வழிக்கு பாதுகாப்புக்கு எனக்கு கடிதங்களை நீங்க கொடுக்க முடியுமா? And I also need wood and everything to build there. அதே போல அங்க கட்டுவதற்கு எனக்கு மரங்கள் வேணும். Can you give us a protection force, for example? அதே போல என் கூட பாதுகாப்புக்கு சில போர் வீரர்களை அனுப்புவீங்களா? Everything is listening and listening. எல்லாமே அவன் சொல்லுகிறதெல்லாம் கேட்கப்படுகிறது. And you know what the king did? அங்கே அந்த ராஜா என்ன செய்தார் தெரியுமா? Take everything. உனக்கு கேட்கிற எல்லாம் எடுத்துக்கோ. Take my credit card also. அதே போல என்னோட கிரெடிட் கார்டை கூட நீ எடுத்துட்டு போலாம். Go and pay everything. நீ எடுத்துட்டு போய் உனக்கு தேவையானதெல்லாம் பணத்தை கட்டு. And only the one thing is, when you are going to worship one day, ஒரு நாள் நீ தேவனை ஆராதிக்கும் போது think on our people here. இங்க இருக்கிற நம்முடைய ஜனங்களையும் நினைத்துக்கொள். You should also think about our people. அதே போல நம்முடைய ஜனங்களை நீ நினைவு கூற வேண்டும். But I will provide you everything. ஆனா உனக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் நான் கொடுப்பேன். I want to speak to pastors and those who are working in the kingdom of Jesus. நான் போதகர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்கும் பேச விரும்புகிறேன். Our God is a God who provides. நம்முடைய தேவன் நம்மை போஷிக்கிறவர், நம்மை You நடத்துகிறவர். believe on this evening? இந்த மாலை வேளையில் அதை நீங்கள் God விசுவாசிக்கிறீர்களா? is a provider. நம்முடைய தேவனே நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். I don't need to beg for anything. நான் யாரிடத்திலும் எதற்காகவும் கெஞ்ச வேண்டிய I அவசியம் begin to இல்லை. pray before God. நான் தேவனுக்கு முன்பாக ஜெபிப்பேன். And God says, I am your provider. கர்த்தர் சொல்லுவார், நான் உன் தேவைகளை Because சந்திப்பேன். I called you, I have a purpose for you. ஏனென்றால் நான் உன்னை அழைத்தபடியினாலே உன்னை கொண்டு நான் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். You don't need to go and beg with every person. நீ போய் அங்கங்க எல்லாரிடமும் கெஞ்சி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because I am the God who is sending you. ஏனென்றால் நான் தான் உன்னை அனுப்புகிற தேவனாய் I am the இருக்கிறேன். God who called you for this purpose. இந்த குறிப்பிட்ட ஊழியத்திற்காக நான் தான் உன்னை அழைத்திருக்கிறேன். And when I am sending you, I will enable you. நான் உன்னை அனுப்பும்போது உனக்கு தேவையான எல்லாவற்றாலும் உன்னை நிரப்புவேன். Don't fear the dangers on the road. வழிகளிலே வரப்போகிறதான அபாயங்களை குறித்து பயப்படாதே. Don't you ever think about the enemies on the road right now? சாலைகள் இருக்கிறதான எதிரிகளை குறித்து பயப்படாதே. Yes, I know there are enemies. ஆம், நிச்சயமாக உனக்கு எதிராளிகள் இருக்கிறார்கள் எனக்கு I தெரியும். know that you need protection. உனக்கு பாதுகாப்பு அவசியம் என்று எனக்கு தெரியும். I know this is a long journey. இது ஒரு நீண்ட தூர பிரயாணம் என்று எனக்கு I தெரியும். know this is a tiresome journey. இது மிகவும் களைப்பான ஒரு பயணம் என்று எனக்கு But தெரியும். you must know I am interested in the rebuilding of Jerusalem. ஆனால் எருசலேமை திரும்ப கட்டுகிறதிலே நான் ஆர்வமுடைய தேவனாய் Because இருக்கிறேன். I am the God who chose the city of Jerusalem. ஏனென்றால் எருசலேம் பட்டணத்தை தெரிந்து கொண்ட தேவனாய் நான் இருக்கிறேன். Zion I have chosen for myself. சீயோனை என்றென்றைக்குமாக நான் வாசம் பண்ணும்படி நான் தெரிந்து This கொண்டிருக்கிறேன். mountain should be lifted up over all the mountains of this world. இந்த பர்வதமான இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பர்வதங்களை பார்க்கிலும் உயர்ந்திருக்க வேண்டும். All the people are going to stream up to this mountain one day. எல்லா ஜனங்களும் ஒரு நாள் இந்த பர்வதத்தினிடத்திற்கு ஓடி You may வருவார்கள். be wondering how the people can stream up to the mountain. நீங்கள் ஒருவேளை ஆச்சரியப்படலாம், எப்படி பர்வதத்தினிடத்திற்கு எல்லாரும் மேலே போக முடியும்? Lord, it is not water that is going to stream up. இது ஒரு தண்ணி இல்லையே, இது எப்படி மேலே ஏற முடியும்? Even water will not stream up, Lord. தண்ணியும் கூட ஆண்டவரே மலையினிடத்திற்கு ஏறி போக முடியாது. God says, I know everything because I created. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு எல்லாம் தெரியும், ஏனென்றால் நானே எல்லாவற்றையும் All the சிருஷ்டித்த தேவன். nations will flow up to Jerusalem one day. எல்லா தேசங்களும் ஒரு நாள் இந்த பர்வதத்தினிடத்திற்கு ஓடி வரும். Just like the waters cover the sea. எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி Every இருக்கிறதோ, nation is going to be covered with the knowledge of the word of God. எல்லா தேசங்களும் ஒரு நாள் கர்த்தரை அறிகிற அறிவின் His மேன்மையினால் kingdom shall நிரப்பப்பட்டிருக்கும். see no end forever. அவருடைய அரசாங்கத்தின் பெருக்கத்திற்கு முடிவிராது. I will bless you and make you a blessing to the nations of this நான் world. உன்னை ஆசீர்வதித்து இந்த உலகத்தின் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். Step forward in faith and I will be your father who cares for நீ you. விசுவாசத்திலே அடியெடுத்து வை, உன்னுடைய தகப்பனாய் இருந்து எல்லாவற்றின் தேவைகளை நான் சந்திப்பேன். Dear brother and sister, this is not theory I am speaking about. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, நான் பேசுகிறது ஒரு ஏட்டுச்சொரக்காய் அல்ல. We have lived this through in our own ministry. எங்களுடைய சொந்த ஊழியத்திலே இதன்படியே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். Today it is spread across many nations. இன்றைக்கு அநேக தேசங்களுக்குள்ளாக இது பரவி இருக்கிறது. But everything began with half a table. ஆனா எல்லாமே ஒரு நாள்ல ஒரு அரை மேஜையில தான் ஆரம்பிச்சது. Our office was half a table. ஆரம்பத்தில் எங்களுடைய அலுவலகமே ஒரு பாதி மேஜை தான்.
Men maybe they cannot be faithful for a long time, மனிதர்கள் எங்களுக்கு நீண்ட நாட்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க but God முடியாமல் was இருந்திருக்கலாம். always faithful. ஆனா கர்த்தர் எப்பொழுதுமே உண்மையுள்ளவராகவே When இருந்தார். I take hold of your hand, ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கரத்தை நான் பிடித்த போது I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் I இல்லை. am not a man to forsake you. நான் உன்னை கைவிடுவதற்கு ஒரு மனிதன் அல்ல. I am not a man to change my word. என்னுடைய வார்த்தையிலே மாறுகிறதுக்கு நான் ஒரு மனுபுத்திரன் அல்ல. I will keep on. I will keep on with you. நான் உன்னோடு கூட தொடர்ந்து வருவேன். If God has called you into his kingdom, கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்குள் உங்களை அழைத்திருப்பார் என்று சொன்னார். if God has called you to do his work in the kingdom, தேவன் அவருடைய ராஜ்யத்தில் தம்முடைய பணியை செய்யும்படி உங்களை அழைத்திருப்பார் என்று சொன்னால் just be quiet in the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அமைதியாய் காத்திருங்கள். Pour out your heart in his presence, உங்களுடைய இதயங்களை அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள். and God will take care of your needs. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை பார்த்துக் Because கொள்வார். God says, I know your heart and I will care for you. இந்த கர்த்தர் சொல்லுகிறார், உன் இதயத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் பொறுப்பெடுத்துக் I am கொள்வேன். not man to forsake you. உன்னை கைவிடுவதற்கு நான் மனிதன் அல்ல. I am a God who really cares for my child. என்னுடைய பிள்ளையின் தேவையை பொறுப்பெடுத்துக் கொள்ள ஒரு தகப்பனாய் And இருக்கிறேன். I am not going to abandon my child on the windle way. என்னுடைய பிள்ளையை நான் நடுவழியிலே விட்டு போகிற தகப்பனாய். Every need what this man wanted now, இந்த மனிதனுக்கு என்னவெல்லாம் தேவைப்பட்டதோ from the letter of protection to the credit card, அந்த வழியிலே தேவைப்படுகிறதான பாதுகாப்பு கடிதங்கள் முதல் கொண்டு அவருக்கு தேவையான எல்லா பணச்செலவுகள் வரை everything this king says, yeah, I am going to give this man. எல்லாவற்றையும் அந்த ராஜா கொடுத்து விடுகிறார். Maybe someone is asking questions right now. ஒருவேளை இந்த மாலை வேளையில் உங்கள் யாருக்காவது இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். How is God going to provide for us? ஆண்டவர் எதிர்காலத்தில் எப்படி எங்களுடைய தேவைகளை சந்திக்க Should போகிறார்? we be dependent on other people? ஒருவேளை நாங்க மற்றவர்களை சார்ந்து தான் வாழ வேண்டுமா? Never be dependent on people. ஒருபோதும் மனிதர்களை சார்ந்து கொள்ளாதீர்கள். Never be dependent on people. ஒருபோதும் எந்த மனுஷனையும் சார்ந்து கொள்ளாதீர்கள். Because people can change so easily. ஏனென்றால் மனிதர்கள் மிக எளிதாக மாறுவார்கள். Dear brothers and sisters, our God is not meant to change his word. நம்முடைய தேவன் ஒருபோதும் தம்முடைய வார்த்தையிலே மாறுகிறவரே அல்ல. God is concerned about the rebuilding of Jerusalem. கர்த்தர் எருசலேமை திரும்பி கட்டுகிறதிலே அவர் ஆர்வம் It has கொண்டிருக்கிறார். to stand back once again in beauty and splendor. ஒரு நாள் மறுபடியுமாக தன்னுடைய மகிமையுடனும் மாட்சியுடனும் எருசலேம் திரும்ப கட்டப்பட்டிருக்கும். This should be the call of every nation in the future. இதுதான் எதிர்காலத்தில் ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளாய் கொடுக்கப்படுகிற அழைப்பாய் இருக்கிறது. And if this is my desire, இது என்னுடைய விருப்பமாய் if this is இருக்குமானால், my plan, இது என்னுடைய திட்டமாய் இருக்குமானால், I know how to perform my plans. என்னுடைய திட்டங்களை நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் You சொல்லுகிறார். know, there's a very good testimony from my own family, very close family members. என்னுடைய குடும்ப அங்கத்தினரிடமிருந்து ஒருவருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். He has gone to be with the Lord now. அவர் இப்பொழுது கர்த்தரிடத்திற்கு போய்விட்டார். After he studied engineering, he had a call to come to God. அவர் இன்ஜினியரிங் படித்து முடித்தவுடனே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அவருக்கு அழைப்பு வந்தது. Outside Madras, he chose a place, சென்னைக்கு வெளியே ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். very thorny place. ரொம்ப ஒரு முட்புதனான இடம். Built a small altar, it's a small hut. அந்த இடத்துல போய் ஒரு குடிசையை போட்டார். Only bottles of water he took along. கையில பார்த்தா கொஞ்சம் பாட்டில் தண்ணி தான். And he was praying for 40 days. 40 நாட்கள் உபவாச ஜெபம். No one understood him. அந்த மனுஷனை யாருக்குமே புரியல. His mother came and fell at his feet. அம்மா வந்து காலில் விழுந்து அழுகுறாங்க. Please come back. தயவு செய்து வீட்டுக்கு வந்துரு. This is rubbish what you're doing. நீ செய்யறது மிக குப்பையான காரியம். Snakes can come, they can bite you. பாம்பு வந்து உன்னை கடிக்க முடியும். You're so alone here in this wilderness. இந்த வனாந்தரமான இந்த காட்டுக்குள்ள நீ மட்டும் ஏன் தனியா உட்கார்ந்திருக்க? He said, no, Mama. ஆனா அவர் சொன்னார், இல்லம்மா, Even if I die here. நான் செத்தாலும் இங்கே தான் சாவேன். I want God to answer my prayers. ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வரைக்கும் I will never beg with any person for money. பணத்துக்காக எந்த மனுஷனிடத்துல போய் நான் கெஞ்சவே மாட்டேன். This happened outside Madras, சென்னைக்கு வெளியில நடந்த ஒரு சம்பவம். not in a foreign country. இது ஒன்றும் வெளிநாட்டில் நடந்த கதை இல்லை. And during the time, the middle of his fasting prayer, அந்த உபவாச ஜெபத்தின் நேரத்துல one Hindu man was walking on that way every day. அந்த வழியா ஒரு இந்து மனிதர் தினமும் நடந்து போவார். And he watched this fellow and said, hey, one day he came to him. ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷனை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவர்கிட்ட வந்தார். You are such a young fellow. என்ன நீ பார்க்கறதுக்கு இவ்வளோ சின்ன பையனா இருக்க? What did you do? இங்க என்ன செய்துட்டு இருக்க? Engineering. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்க வந்திருக்கேன். And you are sitting here. இங்கேயே தனியா உட்காந்துருக்கேன். Day and night. இரவும் பகலும் ஏன்பா இங்க இருக்க? Please go home. நீ தயவு செய்து வீட்டுக்கு போ. Something disastrous can happen to you. ஒருவேளை உனக்கு இங்க ஏதாவது மோசமான காரியம் நடக்க முடியும். He said, no, I'm not leaving. அவர் சொன்னார், இல்லை, இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். I will be here until God answers my prayers. ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். And this man came alone, again, this Hindu man.
இந்த மனுஷன் மறுபடியும் இந்த மனிதர் திரும்ப வந்தார். began to speak to him about Jesus. இயேசுவை பற்றி அவரிடத்துல சொல்ல ஆரம்பித்தார். Do you know he got saved during the time of this fasting? அந்த உபவாச நேரத்திலேயே இந்து மனிதர் ரட்சிக்கப்பட்டார். But my relative did not know. He was a very rich person. ஆனா என்னோட உறவினருக்கு தெரியாது, அவர் மிகவும் ஒரு பணக்காரன் என்று. He had a big company. அவருக்கு ஒரு பெரிய வியாபார தொழில் இருந்துச்சு. And slowly he began to say, do you know who I am? அதுக்கப்புறம் தான் சொன்னார், நான் யார் தெரியுமா? I am a businessman. நான் ஒரு பெரிய வியாபாரி. And I want to give you 1/10 of my earnings every month. எனக்கு ஒவ்வொரு மாதம் வருகிற சம்பாத்தியத்துல 10ல் ஒரு பாகத்தை உனக்கு கொடுக்கிறேன். Do you know how much it was? அது எவ்வளவு The தெரியுமா? beginning, ஆரம்பத்துல 2.5 lakhs. 2.5 லட்சம். At the last I heard, it was 6.5 lakhs. கடைசியா நான் கேள்விப்பட்டது 16.5 லட்சம். Only God can do such a miracle. தேவனால மாத்திரம்தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை நிறைவேற்ற முடியும். Our God is not dead. நம்முடைய தேவன் இன்றைக்கு மரித்து போன தேவனே Our கிடையாது. problem is we profess to believe, பிரச்சனை என்னவென்றால் நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், but our faith does not perform. That's the problem. ஆனா நம்முடைய விசுவாசம் கிரியை செய்கிறது இல்லை. அது Oh, we speak so much about faith. நாம் விசுவாசம் என்று Oh, பேசுகிறோம். Abraham, Moses, Solomon, everyone we know by heart. ஆபிரகாம், மோசே, சாலமோன் எல்லார பற்றியும் மனப்பாடமா தெரியும். But what about you? ஆனா உங்களை பற்றி என்ன? Yeah, Abraham left, but I cannot leave. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சென்றார், என்னால முடியாது. நான் அப்படிலாம் போயிட முடியுமாப்பா? Yeah, that's what they will say. அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி எல்லாம் போக முடியுமா? Did you think about my family, my children? என் குடும்பத்தை பத்தி சிந்திச்சு பாத்தீங்களா? என் பிள்ளைகளை பத்தி சிந்திச்சு பாத்தீங்களா? Oh, David, yeah, that's okay, but I cannot behave like that. தாவீது அப்படி எல்லாம் நடந்திருக்கலாம், என்னால எல்லாம் செய்ய முடியாது. Moses, yeah, wonderful. Thank to Jesus for Moses, yeah? மோசேக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். Do you know our problem is we profess a lot of faith. நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் நிறைய விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம். We do not wait for his fulfillment. ஆனா அந்த விசுவாசத்தினுடைய நிறைவேறுதலுக்காய் நாம் காத்திருப்பதில்லை. I told this very often in this ministry. அடிக்கடியாக இந்த ஊழியத்தில் இதை நான் சொல்லி இருக்கிறேன். I will not speak to anyone if I have 5 crores. என்கிட்ட 5 கோடி இருந்தாலும் நான் யாரிடத்துல சொல்ல மாட்டேன். I will not speak to anyone even if I have 50 rupees in my pocket. என் பாக்கெட்ல 50 ரூபாய் மட்டும்தான் இருந்தாலும் யாருகிட்டயும் போய் சொல்ல மாட்டேன். I will not speak. இதை பற்றி யாரிடமும் நான் பேச மாட்டேன். My faith is God knows everything. என் விசுவாசம் எல்லாம் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். Why should I go and say, brother, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. Yeah, I don't want to speak like that. இப்படி ஒன்றும் யாருகிட்டையும் போய் என் கஷ்டத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. வீடு போய் கொஞ்சம் ஜெபிங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. You know, we will try to put the message across. அப்படி எப்படியாவது நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு வந்துடணும்னு ஒளிவு மறைவா சொல்லுவோம். Do you think my God doesn't know this? என் தேவனுக்கு என் கஷ்டம் தெரியாதா? The first group I took 22 people to Germany. முதல் தடவை 22 பேரை நான் ஜெர்மனி கொண்டு போன போது One night before, no one knew this. போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. I had only 3,000 rupees. என்கிட்ட வெறும் 3000 ரூபாய் தான் இருக்கு. Next day we are starting to Germany. அடுத்த நாள் நாங்கள் ஜெர்மனி கிளம்பணும். We are starting with 22 people. 22 பேர் இங்கிருந்து நான் கொண்டு போனோம். 14 people I think. Yeah, the first group. ஃபர்ஸ்ட் குரூப்ல 14 பேர். 22? 14 or 22, I do not know. And we had a send off meeting with all the believers. அப்ப விசுவாசிங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணி எங்களை வழி அனுப்ப வந்தாங்க. And I uttered no word about money. யாருகிட்டயும் ஒரு வார்த்தை காசை பத்தி நான் பேசவே இல்லை. I said just keep on praying. நான் சொன்னேன் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. We need protection and provision. நமக்கு பாதுகாப்பு தேவை, கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்க வேண்டும். Please pray. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. And one man came with a packet. ஒரு மனுஷன் ஒரு கையில ஒரு பாக்கெட்டோட வந்தார். And he said, Pastor, you keep it. பாஸ்டர் இதை வச்சுக்குங்கன்னு கொடுத்தார். Do you know, he was a person who never gave tithes or offerings in my hands. அந்த மனுஷன் இதுவரைக்கும் எனக்கு தசமபாகம் காணிக்கை கையில வந்து கொடுக்காத ஒரு நபர். I usually don't take in my hands also. சாதாரணமா நான் கையில யார்கிட்ட இருந்து வாங்குறதும் கிடையாது. I don't like this because there's a box there. நான் சொல்வேன் காணிக்கை பெட்டி அங்க இருக்குது. And Jesus is sitting on the box. காணிக்கை பெட்டி மேலேயே உட்கார்ந்திருக்கார். இயேசுநாதர் அங்க தான் உட்கார்ந்திருக்கார். Why should I control? நீங்க 2 பைசா போட்டாலும் அவருக்கு தெரியும், 20,000 ரூபாய் போட்டாலும் அவருக்கு தெரியும். I don't like this. எனக்கு அது பிடிக்கிறது இல்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்வேன். I usually say Jesus sitting on the box there. ஆண்டவர் காணிக்கை பெட்டி பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கார். That's why he knew what exactly this widow was giving. அதனால தான் அந்த ஏழை விதவை எவ்வளவு காணிக்கை போட்டாங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சது. He didn't say ஆமா இங்க வா எவ்வளவு கொடுக்கற? He didn't ask like that. ஆண்டவர் சொல்லல இங்க வாமா நீ எவ்வளவு போடுற அப்படினு கேக்கல. He was sitting there at the box. ஆண்டவர் காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார். And I took
this bundle into my room. நான் அந்த கவரை வாங்கிட்டு ரூமுக்கு போனேன். Until next morning, I did not even open it. அடுத்த நாள் காலை வரைக்கும் அதை நான் திறந்து கூட பார்க்கல. I just put it and I said, okay, let's go. நான் அதை வச்சுட்டு போலாம்னு Next day, we சொல்லி are moving. அடுத்த நாள் கிளம்பணும். And the first time ever, he gave 1 lakh of rupees. முதல் முறையாக அவர் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தார். I couldn't understand. எனக்கு புரியவே இல்லை. You know, when you wait upon the Lord, the answer will come. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உங்களுடைய பதில் வரும். Don't go and wait on people. தயவு செய்து மனிதரிடத்துல போய் அவங்க கொடுப்பாங்கன்னு காத்திருக்காதீங்க. ஒரு நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க. வந்து நின்றுட்டு இருந்ததில்ல கொடுப்பேன்னு. அப்போ நல்லா இருந்துச்சா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? Never wait on people. அதனால மனிதனுக்காக ஒருபோதும் எதிர்பார்த்திராதீர்கள். If they are really saved, அவங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா they will never pickpocket God. அவங்க ஒரு பொழுதும் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் தேவனை கொள்ளையடிக்க மாட்டார். Pickpocket அடிக்கவே மாட்டாங்க. I tell you. But unfortunately, the highest numbers of pickpocketers are in the church today. ஆனால் துரதிர்ஷ்டவசமா அதிகமாக பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க சபையில தான் இருக்கிறாங்க. இப்போ கையிலே தூக்கி யாரெல்லாம் உண்மையாக கொடுக்குறீங்கன்னு கையை தூக்குங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். You know exactly. உங்களுக்கு தெரியும். Our God is a provider. நம்முடைய தேவன் நம் தேவைகளை சந்திக்கிறவர். Our God is a protector. நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். Our God is the planner. நம்முடைய தேவன் திட்டமிடுகிறவர். And he, the king, provided everything for this man. அவர்தான் இந்த ராஜா மூலமாக இந்த மனிதனுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தார். This man was a visionary. இந்த மனிதன் ஒரு தரிசனக்காரன், a prayer warrior, ஒரு ஜெப வீரன், a planner, நன்றாய் திட்டமிடுகிறவர், a man who can really wait on the Lord கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஒரு மனிதன், and who can sacrifice his life, தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ராஜ்யத்திலே தியாகம் பண்ண who ஆயத்தமாயிருந்தார். is not concerned about luxury. தன்னுடைய வாழ்க்கையின் ஆடம்பரத்தை குறித்து கவலைப்படாதவர். No Lord, even if it is going to be rubbish, ஆண்டவரே அது ஒருவேளை இடிபாடுகளுக்குள்ள இருக்கிறதா இருந்தாலும் I will still go to Jerusalem. ஆண்டவரே இன்னும் நான் எருசலேமிற்குள் போவேன். I want every eyes to be closed. எல்லாருடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். As we come to the end of this service, இந்த ஆராதனுடைய முடிவுக்கு நாம் வரும்போது I don't say anything to hurt any person. இங்க இருக்கிற எவரையும் காயப்படுத்தும்படியாய் நான் எதையும் சொல்லவில்லை. This was not meant by me. அப்படி நான் நினைத்து எதையும் பேசுகிறதில்லை. But I know one thing for sure. நான் ஒரு காரியத்தை நான் நிச்சயமாய் அறிவேன். If God has called you, don't sidetrack. கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால் ஒருபோதும் வழி விலகி போகாதீர்கள். Situation can be dire, சூழ்நிலைகள் மிக கடினமாக இருக்கலாம். but God will say, I am the provider of your life. கர்த்தர் சொல்லுவார், நான் உன் வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பேன். I am the God who called you, நான் தான் உன்னை அழைத்த தேவனாய் இருக்கிறேன். and I know how to lead you. உன்னை எப்படி நடத்துவதென்று எனக்கு தெரியும். I know your needs. உன்னை வாழ்வின் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். You just wait upon me, and I will do what is necessary. நீ எனக்காய் காத்திரு, உன் வாழ்க்கையில் தேவையான காரியங்களை நான் உனக்காக செய்து முடிப்பேன் என்கிறார். Dear brothers and sisters, I know it's not so easy to change கருமையான சகோதர your palace to rubbish. உங்களுடைய வாழ்க்கையில் அரண்மனையிலிருந்து ஒரு இடிபாடான இடங்களுக்கு போய் சேருவது அவ்வளவு எளிதான முடிவல்ல. But God is the God who is calling you. ஆனால் நம்முடைய தேவன் உங்களை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். Even if Jerusalem is in ruins for 100 years, ஒருவேளை எருசலேம் இடிக்கப்பட்ட நிலைமையிலே 100 வருடங்களாய் இருந்தாலும் God says, you are the person I want in my kingdom. கர்த்தர் சொல்லுவார், உன்னைத்தான் என்னுடைய ராஜ்யத்தில் அழைக்கிறேன். And because you are called, இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். and you will finish the job in 52 days. 52 நாளிலே அதை நீ கட்டி தீர்ப்பாய். Just in 52 days. வெறும் 52 நாட்களில். Because I have called you. ஏனென்றால் நான் உன்னை அழைத்திருக்கிறபடினால. Maybe God has spoken to some of us this evening. ஒருவேளை கர்த்தர் நம்மில் ஒரு சிலரோடு கூட இந்த மாலை வேளையில பேசியிருக்கலாம். Sometimes the biggest danger is we say, Lord, I am so used to the palace now. சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனை, ஆண்டவரே இந்த அரண்மனையிலிருந்தே நான் பழகிவிட்டேன் என்று சொல்லுவதுதான். So much of luxury, so much of protection. என் வாழ்க்கையில் அநேக பாதுகாப்புகள், அநேக விதமான ஆடம்பர வாழ்க்கைகள். Lord, how is this going to go? ஆண்டவர் எதிர்காலத்தில் நான் எப்படி இதெல்லாம் இல்லாமல் பிழைப்பது? Can I ever go and live in a city that is
full of rubbish, ஆண்டவரே நான் போய் இடிந்து கிடக்கிற கட்டடங்களுக்குள்ள வாழ முடியுமா? totally unprotected, முற்றிலும் பாதுகாப்பற்ற ஒரு தேசம். God will say, yes, I will enable you. ஆண்டவர் சொல்லுவாரான், ஆம் நான் உன்னை திடப்படுத்துவேன், I will enable you. நான் உன்னை திடப்படுத்துவேன். If God has spoken to you this evening, கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொன்னால், don't you ever think about the provision, என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று கவலைப்படாதிருங்கள். because I am your provider. நான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் தேவைகளை சந்திக்கிற தேவன், I am your provider. நானே உன்னை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறேன். When you want to say, Lord, I trust on you, உங்களில் எவராவது கர்த்தாவே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்வீர்களானால், whatever may happen around me, ஆண்டவரே என்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி, I will keep on trusting you. ஆண்டவரே தொடர்ந்து உம்மை நான் விசுவாசித்துக் கொண்டே இருப்பேன். If this is your prayer this evening, இந்த மாலை வேளையில் இது உங்களுடைய ஜெபமாய் இருக்குமானால், will you please raise your hands and I want to pray for you. உடைய கரங்களை உயர்த்துங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். That God really guides you. கர்த்தர் உண்மையாகவே உங்களை வழிநடத்துவார். Our God who never breaks his covenant. தேவன் தம்முடைய உடன்படிக்கையில் ஒருபோதும் முறித்து போடாதவர். He's a God who never lies, அவர் ஒருபோதும் பொய் சொல்லாத தேவன். and he will carry you. அவர் உங்களை சுமந்து செல்வார். Lord, I pray for those who have raised their hands this evening. ஆண்டவரே இந்த மாலை வேளை தங்களுடைய கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். You know the real situation. ஆண்டவரே உடைய வாழ்க்கையின் உண்மையான நிலைமை உமக்கு தெரியும். And I pray, Lord, that you fill the hearts with strength this evening. ஆண்டவரே உடைய இருதயங்கள் எல்லாம் அந்த மாலை வேளையிலே உடைய பலத்தினால நீ இடை கட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். That they can really trust your word and stick to your word. ஆண்டவரே உடைய வார்த்தையை உண்மையாக விசுவாசித்து உடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்தருளும். That you be with them and provide every need of their lives. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. That you really care for them. ஆண்டவரே அவர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. That the peace of the Father and the grace of the Son Jesus and the presence of the Holy Spirit really cover them. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வாழ்க்கையின் மீது எப்பொழுதும் ஆளுகை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you really keep them near our hands this evening. ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரங்களுக்குள்ள இந்த மாலை வேளையிலே நீர் பாதுகாப்பாக அவர்களை வைத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். That they really trust on you alone in their lives. ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் உம்மீது மாத்திரம் தங்களுடைய நம்பிக்கை வைக்க நீர் அவர்களுக்கு உதவி Lord, செய்தீர். I pray for every one of us this evening. ஆண்டவரே இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். As we go through this series, ஆண்டவரே இந்த நெகேமியா புத்தகங்களினுடைய பாதையில் கடந்து செல்லும்போது, Lord, I pray that you be our teacher. ஆண்டவரே நீர் எங்களுடைய போதகராய் இருப்பீராக. Lord, teach us your ways, I pray. ஆண்டவரே உம்முடைய வழிகளை நீர் எங்களுக்கு போதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Let this book really ignite a passion for your house. ஆண்டவரே இந்த புத்தகமானது உண்மையாகவே உம்முடைய வீட்டை குறித்த ஒரு பட்சிக்கிற வைராக்கியத்தை எங்களுக்குள்ளே தூண்டும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, ignite a passion in our lives. ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களுக்குள்ள ஒரு அக்கினியை ஆண்டவரே நீர் எழுப்பி விடும்படி நான் ஜெபிக்கிறேன். Let this fire keep on ablaze in our hearts, I pray. ஆண்டவரே இந்த அக்கினியானது தொடர்ந்து எங்களுடைய இருதயங்களிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Let it really be infectious in this church, I pray. ஆண்டவரே இந்த சபையிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் மற்றவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க உதவி செய்தீர்கள். Lord, I pray that you really bless us and make them a blessing to the nations of this world. ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். Let us all join together and pray the prayer that Jesus taught to his disciples. நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தர் தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிக்கலாமா? All of us, please, in a loud voice. நம்ம எல்லாரும் இணைந்து சத்தமாக